பரணி ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் நான் கேக்குதா? கேக்குது பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகேண்ணா. ஒரே நிமிஷம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. கூலியிலேருந்து அந்த சிட்டுக்கு மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் 3BHK ட்ரெய்லர் வந்து நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பறந்து போ ட்ரெய்லரும் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. லவ் மேரேஜ் அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து இன்னைக்கு ஈவினிங் கோயம்புத்தூர் பிராட்வே சினிமாஸில் வந்து நடந்துச்சு. சென்னையிலையும் ஒரு ப்ரீமியர் ஷோ வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆப் ஜெய்சே கோய் மாதவன் படம், அது நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல். அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஜூலை 11th வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வருது. சன் ஆஃப் சர்தார் 2 ஜூலை 25 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஓஹேந்தன் பேபிலேருந்து மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த படத்தோட மேக்கிங் வீடியோ. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட ஸ்டைலில் மார்கன் ஃபஸ்ட்டு 6 minutes ஆஃப் த மூவி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. 6 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக கொண்டு போய் பிளாட்டை வந்து அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பிடிச்சிருந்துச்சு. லவ் மேரேஜ் அந்த படத்துல வந்து ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2.5 minutesக்கு. அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் 4 அதோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. தக் லைஃப் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 8 weeks ஓடிடி விண்டோ அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பேசி 4 weeks மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகுது. அதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. கலையரசன் நடிக்கிற ட்ரெண்டிங் அந்த படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 18th ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அப்படியே குபேரா 100 crore official announcement வந்திருக்கு. ஆமா, குபேரா 100 crore எஸ்டிமேட் அது அஃபிஷியலாக வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதுக்கு இதில் வந்து எல்லாத்தையும் எஸ்டிமேட் போடுறாங்கன்னு தான் தெரில. இல்லை பரணி, பெரும்பாலும் வந்து போஸ்டரில் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு போடுவாங்க, இவங்க எஸ்டிமேட்னு போடுறாங்க. தெளிவு ஸ்டைலில் நினச்சிக்க வேண்டியதான். இல்லை நல்ல எல்லாருமே இப்போ வந்து சும்மா போட்டு விட்ருவாங்க. நான் 100 crore இல்லை போட்டுருவாங்க. அது கீழே ரொம்ப சின்னதாக அப்ராக்சிமேட்லையும் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரியும். ஒரு சில இதில் போட மாட்டாங்க. சில 50% படங்களில் வந்து அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி போட்டு விட்ருவாங்க, தோராயமாக அப்படின்னு. அது எதுவுமே எக்ஸாக்ட் நம்பர் கிடையாதுங்கிறது அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. இவங்க வந்து எஸ்டிமேட்டட் நம்பர்னு போட்டாங்க, அவங்க கணிக்கிற நம்பரை போட்டிருக்கிறாங்க. இதாக அவங்க ஏன்னா அவங்க ஃபைனல் நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உடனே கிடைக்காது இல்லை, அதனால அப்படி போட்டிருக்காங்க. சரி, ஏதோ ஒன்று அஃபிஷியல் போஸ்டர் தான். தனுஷுக்கு 4வது வருஷமா தொடர்ச்சியா 100 கோடி படம், 4வது வருஷமா நினைக்கிறேன், பேக் டு பேக். ஆமா ஆமா. சரி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாங்கு? யாரையும் எனக்கு பெருசா பிடிக்கல அந்த சாங்கு. நீங்க எல்லாம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. என்ன அமைதியா இருக்கு பிரகாஷ்னா? கேக்குதா? கேட்கல ப்ரோ. ராஜீவ்குமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அப்ப நீங்களே. நானா பரணி ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா? நான் எதை சொன்னாலுமே இங்க தப்பா போயிடும், அது இந்த விஷயத்துல. அதனால மத்தவங்க எல்லாம் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதை கோட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன். புரியல, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலன்னு சொல்ல போறீங்க, ஒப்பீனியன் தானே ஷேர் பண்றீங்க. எனக்கு வந்து நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, நான் ஒரு பயங்கர மாசா எதிர்பார்த்தேன். எனக்கு அந்த டிஆர் போர்ஷனோட எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகல. எப்படி சொல்றது, பாதி பிடிச்சிருக்கு பாதி பிடிக்கல. எனக்கு அந்த ஓப்பனிங்கு மிடில் எண்டு பிடிச்சிருந்துச்சு. அந்த நடுவில் அந்த லிரிக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. மேபி கேட்க அது வைப் ஆகுமா இல்லை செட் ஆகுமான்னு தெரியல. பட் எனக்கு அந்த டிஆர் போர்ஷன், அந்த சிட்டுக்கு வைப்பு, தேவா வாரானே, கூலி வராரு, அந்த அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நடுவில் வந்தது எனக்கு கொஞ்சம் செட் ஆகல.
அதேதான் அந்த ஹூக் ஸ்டெப் அந்த அந்த ஹூக் போர்ஷன் மட்டும் நல்லா இருந்துச்சு. பட் மற்றபடி எனக்கு பெருசாக வந்து பிடிக்கல இந்த பாட்டு. நான் வந்து என்ன சொல்ல, எனக்கு லிரிக்ஸாவுமே சில இடத்துல செட் ஆகலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்வீட் ப்ரோ பண்ணியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல போட்டிருந்தோம், நானும் மாயன் ப்ரோல இருந்தோம். அங்கேயும் நானே தான் சொன்னேன், எனக்கும் பெருசா ஒர்க் ஆகல. மாவீரன் ப்ரோ இருக்காரு பரணி ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நீங்க அடுத்த பாட்டுல பாட்டுக்கலாம்னு சொன்னது மதராஸோட ஃபர்ஸ்ட் சிங்கலா? ஏங்க அப்படி இல்லைங்க, நான் பொதுவாக தான் இப்ப ஆமான்னு தானே சொல்ல வந்தீங்க? ஆமான்னு தான் சொல்ல வந்தீங்க. பாத்துக்கங்க அப்புறம் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். இல்ல நான் பொதுவாக தான் போட்டேன். கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொன்ன அப்புறம் தான் எனக்கே தெரியும், ஐயோ அடுத்தது மதராசி தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, ஆனாலும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதான் ஆமான்னு சொல்ல வந்தேன். கொடுங்க. எனக்கு சாங் ஓகே தான் ப்ரோ, வைப் சாங் சூப்பர். சுகுமார் ப்ரோ இருந்தாருன்னா சூப்பரா ஆரம்பிச்சிருப்பாரு. எப்படி ஆரம்பிச்சிருப்பாராம், சிங் சிக்கா சின்ன சின்ன சிங் சிக்கா சின்ன சின்ன சிங் சிக்கா சின்ன 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 சிக்கா. அது போன மாசம் வந்தது. ஏங்க சிங்கிச்சா இல்லைங்க, இதேதாங்க. சிக்கிட்டு 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 சிக் சிக்கிட்டு 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 சக்குன்னு அவர் அழகா ஆரம்பிச்சிருப்பாரு. எனக்கு பாட்டு நல்லா இருந்துச்சு, வைப்பா தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றது, அனிருத்து சாங் கேட்டோடனே அப்படி இருக்கும். அப்புறம் போய் இதான் ஹிட் மெட்டீரியல், இதான் வைப் மெட்டீரியல் மாறி போகும். கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம் போல இருக்கு. எனக்கு டிஆர் போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சி. டிஆர் பாட விட்டுருக்கலாம். அந்த அந்த ஜஸ்ட் எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப வருத்தம். டிஆர் பாட விட்டுருக்கலாம். அவர் ஒரு 4 வரி பாடி இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வைப்பா இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 75+ அப்படிங்கிறப்ப அவரு இந்த வயசுல எனர்ஜி இதெல்லாம் இதெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு. அவர் பாடகரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஒரு 2 வரியோ 4 வரியோ பாட விட்டுருந்தா எனக்கு செம்மையா இருந்திருக்கும். அந்த வெறும் அந்த சிக்கெட்டு வைப்பு மட்டும் அவரை பாட விட்டாங்க, சிங்சக்கா மட்டும். இருந்தாலும் எனக்கு வந்து நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு எண்டிங்ல அந்த 1 மினிட் வீடியோ இதுக்கு முன்னாடி விட்டாங்களா பர்த்டே, அந்த ஸ்டெப்பை டிஆர் போட்டது நல்லா இருந்துச்சு. வந்து எனக்கும் சாங் ஓகே தான். நான் பெருசா எதிர்பார்க்கல, இவ்வளவுதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் எதிர்பார்த்த மீட்டர்ல இருக்கு, அதிகமா உள்ள கம்மியா உள்ள நல்லா தான் இருக்கு, நல்லா வைபா. ஆமா, எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த வீடியோ மியூசிக் வீடியோக்கு அவங்க பண்ணியிருந்த ஒர்க் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இந்த டிரான்சிஷன் அனிருத் டு சூப்பர் ஸ்டார் டு டிஆர் டு திரும்ப அனிருத் டு சாண்டி, அப்படி செம்மையா அதாவது இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் மேட்ச் பண்ணி டிரான்சிஷன் செம்மையா ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு வீடியோவா நல்லா இருந்துச்சு, பாட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த டிஆர் போர்ஷன் தான் இருக்கே இதுல வந்து சூப்பர், பயங்கரமா இருந்துச்சு. அது நான் ஒரு 4 வார்த்தை பாடி இருந்தாருன்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். அவ்வளவுதானே தவிர நல்லாதான் இருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே. விஷால் ப்ரோ நான் சொல்லுங்க. ஐயா நான் இன்னும் கேட்கலங்கய்யா. நீங்க ரியாக்ஷன் வீடியோ தானே போடுவீங்க? ஓகே மறந்துட்டேன். நைட்டு கேட்டுருங்க ஐயா. ஓகே ப்ரோ. சுகன் ப்ரோ சொல்லுங்க. ஆளே காணோம். ஸ்மார்ட் சர்வ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இருக்காரு, சொல்லுங்க. இல்ல லவ் மேரேஜ் இந்த இது கோயம்புத்தூர்ல வந்து இன்னைக்கு பிரீமியர் ஸ்டார்ட் பண்ணாங்களே, அதாவது அப்டேட் வந்ததா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, இப்பதான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிரும். 8:50 ஸ்டார்ட் ஆயிரும். படம் ஓடிட்டு இருக்கு. ஃபுல் ரிவ்யூ வந்து 10 மணிக்கு மேல வரும். ஓகே. குடும்பஸ்தன் இப்படிதான் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். அந்த குடும்பஸ்தன் அங்க எடுத்தனால, அந்த சரௌண்டிங் எடுத்தனால அங்க இருந்து ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன் பிரீமியர் ஷோ. இதுவும் நல்ல ஐடியா தான். கொங்கு பெல்ட்ல கதை அப்படிங்கிறப்ப அங்க இருந்தே வந்து உங்களுக்கு வந்து பிரீமியர் போட்டது நல்லதுதான். அங்க உள்ள மக்களுக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பெய்டு பிரீமியர் மட்டும் இதாகவும் இல்லாம, முக்கியமான ஆட்கள் மட்டும் இல்லாம அங்க உள்ள ஆட்கள் யாரும் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களும் சேர்த்து போட்டிருக்காங்க போல இருக்கு. நல்ல ஐடியா. பிரகாஷ் நான் பேசிட்டீங்களான்னு தெரியல, அந்த வேல்ஸ் இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? AK-64 இல்ல, அவங்க படம் பண்ற அடுத்த டைரக்டர்ஸ் லைனப் ஆதிக் ரவிச்சந்திரன் தவிர்த்து மத்த எல்லாம் வரும் போல இருக்கு. அவங்க நிறைய படம் பண்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் பண்றாங்க. ஆமா 8-10 படம் பண்றாங்க. அதுல வந்து நாளைக்கு முக்கியமான படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. டைரக்டர்ஸ் லைனப் எல்லாம் வருது. நாளைக்கு இல்ல, சீக்கிரம். அது எப்போ வருதோ அதுதான். நாளைக்கே மறுநாளான்னு தெரியல. அநேகமா வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. அதுல தனுஷ் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட்லாம் ஆமா, வடசென்னை 2 வரும் நினைக்கிறேன். வடசென்னை 2 இருக்கும். வெற்றிமாறன் தனுஷ் பண்ற படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி
ஆமா அந்த படம் அனௌன்ஸ் பண்றது இன்னொரு இல்ல முக்கியமான இது படம் நல்ல அனௌன்ஸ் மேட்டர். பண்றது. நான் ஹாலிவுட்ல தான் இப்படி பண்ணுவாங்க, நல்ல விஷயம் அது. எனக்கு இன்னைக்கு ஹிந்தில காலையில பண்ணுவாங்க. இப்ப இந்த அப்டேட்ல பரணி விட்டா அப்படின்னு தெரியல, காலையில இந்த கம்பாலி ஃபிலிம்ஸ் வந்து ஒரு விட்டுருந்தாங்க ஆமா பாத்தீங்களா ஆமா அப்டேட்டு. ஆமா. எனக்குலாம் எப்பா காந்தாரான்னு ஒரு படம் வந்து இது போட்டு சாக்கு இது ஹிட் ஆயிடுச்சு, உடனே திரும்பி அதுலயே போட்டு மித்தாலஜிலேயே ஆனா இது எல்லாமே ஓட்டிலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அனிமேஷனா? போல இருக்கு. அதான் போட்டு படம் எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்களே போட்டு. என்னது மகாவதார் சினிமாட்டிக், 2037 அதான் வரைக்கும். மகாவதார் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு போட்டு 2025 வந்து 12 வருஷம் போட்டு 2037 வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் இறக்கி நவுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கடைசி பார்ட்டா 2 வந்து படம் பேர் 2000, பாத்தீங்களா? ஆமாமா ஃபர்ஸ்ட் 2 பார்ட், மொத பார்ட் வந்து மகாவதார் நரசிம்மா அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜூலைல, அதாவது அடுத்த மாசம். அதுக்கப்புறம் 2027 மகாவதார் பரசுராம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பரசுராம் ரகுநந்தன் இவங்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மகாவதார் தவுகாதேஷ் அவரு, அப்புறமே மகாவதார் கோகுலானந்தா, அப்புறமேட்டு மகாவதார் கல்கி. அது கல்கியிலே 2 பாட்டை எடுத்து மகாவதார் கல்கி 1 மகாவதார் கல்கி 2ன்னு சொல்லி மகாவதார் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 12 வருஷத்துக்கு. எனக்கு ஷாக்கிங், ஆடா பாவிகளா போட்டு மித்தாலஜியை போட்டு உரியும். இந்த மாடு பால் கரைக்கிற டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு தெரியுங்களா, ஹலோ சன்ஷைன் குட் மார்னிங் சன்ஷைன் அப்படின்னு வருமே, எனக்கு கிட்டத்தட்ட அந்த மீம் டெம்ப்ளேட்டை தான் ஞாபகப்படுத்திட்டு போகுது நீங்க பண்ற அந்த மித்தாலஜியை போட்டு உருன்னு உருவறத பாக்குறப்பெல்லாம். சரி இது பண்ணிட்டு போறாங்க, அனிமேஷன் மூவியா ப்ரோ? எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா ஆமா, எல்லாம் போட்டு அனிமேஷன் படம் தான் தலைவா. ஃபுல்லாவே சிஜி படம். எனக்கு போட்டு தெரிஞ்சு எடுக்கிறது ஏஐ எடுக்கிறாங்க போல. ஜென்ரேட் பண்ணுவாங்க போல. ஆமா ஏஐ இருக்கு வந்துருச்சு, போட்டு இருக்கிறத எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி பண்றாங்க போல இருக்கு. ஆனா எத்தனை பரசுராம்னு தெரியல. விக்கி கௌஷல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, இது ஒண்ணு வருது, ஆமா இன்னொன்னு ராமாயணத்துல சொன்னாங்க. போட்டு ராமாயணத்துல 10 எடுக்கிறாங்க இல்லைங்க, 10 இது வரைக்கும் தெரிஞ்சு ராமாயணத்துல இருந்து ஒரு 30 படமாச்சும் வந்திருக்கும் குறைஞ்சது. அதுக்கு மேல கூட இருக்கலாம் எண்ணிக்கை. ஆமா 30 ஆமா, படமாச்சும் வந்திருக்கும். இப்ப கூட இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, ரன்பீர் கபூர் அது ரொம்ப யாஷ், பெருசா. ஆமா, ரன்பீர் கபூர் யாஷ் சாய் பல்லவி ஹான்ஸ் சிம்மர். போட்டு நவுத்துறாங்கல்ல. எனக்கெல்லாம் இது மாதிரி மகாபாரதத்தை எடுங்கய்யா, மகாபாரதம் தான் முக்கியம். அதாவது முக்கியம்னா எப்படின்னா ஒரு கமர்ஷியலா, இந்த இதுல வந்து ட்ரையா இருக்கும். ராமாயணம் வந்து உங்களுக்கு வந்து பாதி கூட கமர்ஷியல் இருக்காது, ரொம்ப ட்ரை தான் அதிகமா இருக்கும். ஆனா மகாபாரதத்துல உங்களுக்கு 99% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். நீங்க எங்கிட்டு பார்த்தாலும் எல்லா கேரக்டருக்கு எடுத்துட்டு அந்த மகாபாரதம் 100 கேரக்டர் 100 கேரக்டருக்குமே வேலை இருக்கு. 50 கேரக்டருக்கு மெயின் வேலை இருக்கு. 15 கேரக்டருக்கு வந்து டாப் சீரீஸ் பூராமே இருக்கிற ரோல். அப்ப அந்த மாதிரி பிரகாஷ் போட்டு அண்ணன் எலிமெண்ட்ஸ் ராஜமௌழி சொன்னது போட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் அவர்கிட்ட 10 கேட்டாங்க. வருஷமா சொல்றாரு, அவர் 10 வருஷமா இல்ல அதை இல்ல, கனவு படம் மகாபாரதம் இல்ல, சொல்றாரு. ராமாயணத்தை பத்தி ஒரு வாட்டி கேட்டாங்க, அதை நீங்க ஏன் பண்ணலன்ட்டு. ராமர் கேரக்டர் ரொம்ப நல்லவரு, என்னோட ஹீரோ ரொம்ப பியூர் ஒயிட்டா, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டாரு அவரு. ராமர் நல்லவரா விஷால் ப்ரோ? இல்லங்க, அவர் சொன்னாருங்க ரொம்ப பியூர் ஒயிட் கேரக்டர் அது, அதனால வந்துட்டு நான் இது பண்ணணும் அப்படின்ட்டாரு. ஆனா மகாபாரதம் அவர் சொல்லிட்டே இருக்காரு, எல்லா கேரக்டருக்குமே ஒரு இது இருக்கும்ல, கிரே ஷேடு. பிரகாஷ் ப்ரோ, இந்த சூர்யா ஜித்து மாதன் படம் கன்ஃபார்மா ப்ரோ? அப்படியே அருண் இல்லைங்க, மாதேஸ்வரன். சூர்யா படத்துக்கு நிறைய போட்டு ரூமர் வந்துகிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு ரூமர் யாரை கிளப்பி விட்டான்னு சொல்லி டிஎல்ல நிறைய பார்த்தேன். அமுதா பாரதி போட்டு நினைக்கிறேன். அப்படியா? சரியான சிரிப்பு எனக்கு திடீர்னு எனக்கு அருண் மாதேஸ்வரன். இல்லங்க, அருண் மாதேஸ்வரன் சொன்ன கூட எனக்கு பிரச்சனை இல்ல. லோகேஷ் கனகராஜ் ஹீரோ அறிமுகமான படத்துல சூர்யா ஒரு ரோல் பண்றாராம். என்ன எனக்கு புரியல. சூர்யா யாரியா, நீங்க லோகேஷ் கனகராஜ் யாரு, அதுவும் அருண் மாதேஸ்வரன் யாரு, ஏன் இப்படி 3 பேத்தையும் போடுறாங்க ஒன்றும் புரியுது. சரி ரைட், விசாரிக்கவும் நமக்கு நேரம் இல்ல. அது விசாரிக்கும் தோணாலும் நம்ம திட்டு வாங்கி பிடிச்சி இதெல்லாமே விசாரிப்போம், உங்களுக்கே தெரிய வேணாமா அம்மாங்க அப்படி நம்மள பிடிச்சி திட்டுவாங்க. அதனால வந்து எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க பாத்துக்கலாம். லோகேஷ் கனகராஜ் ஹீரோ அறிமுகம் வர்றோம், அதே சூர்யா ரோல் பண்ண போறாரு. சரி ரைட் ஓகே. இவங்க நம்ம சூர்யா, ஆனா ஒன்னே ஒண்ணுதான், சூர்யா நிறைய பேர்ட்ட கதை கேட்கிறாரு அவருக்கு லீடா நடிக்கிறதுக்கு. அது பயங்கரமா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னாங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நெஞ்சில பால வாத்த மாதிரி இருக்கு. அருண் மாதேஸ்வரன் படம் நான் நடிச்சிருந்தா அவ்வளவுதான். இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு நடுவுல வந்து தனுஷ் வந்து இளையராஜா கையெழுத்துக்கு அவர்கிட்ட கொடுக்குறாருன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அந்த கதை எப்பேற்பட்ட கதை, ஒரு இளையராஜானா அவர் வந்து எப்படி நம்ம பாக்குறோம், அதை வந்து ஒரு டேரக்டர் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த டேரக்டர் வந்து ஒரு ஃபீல் குட்க்கு உறுத்தானவரா இருக்கணும். இல்லைன்னா வந்து பயங்கரமான, அதாவது ஒரு போர் அடிக்காத எல்லாத்துக்கும், அதாவது ஒரு படமாச்சும் எல்லாத்துக்குமான படமா எடுத்துருக்கணும். அதாவது நான் சொல்றது என்ன, எல்லா 6 to 60 வரை எல்லா ஆடியன்ஸுக்குமான படம் ஒரு படமா எடுத்துருக்கணும். ஏன்னா இளையராஜாவை பத்தி பேசப்படுறது சொல்றீங்களா? புரியல. மித்ரன் ஜவஹர் மாதிரி அவருக்கு சேர்த்துக்கணும், யாரை வேணா சேர்த்துக்கணும். நீங்க யாரை வேணா, வேற யாரை சொன்னாலும் கூட நான் வந்து கன்சிடர் பண்ணலாம். இருக்கணும். அப்படிலாம் தேவையில்லைங்க, அப்படி இருக்க கூடாதுங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு பயோபிக் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்படி இருந்தா நீங்க பயோபிக் எடுக்க முடியாது. இளையராஜாவை
ஒரு நேசிக்கிறவராகவும் ஆத்மார்த்தமா வந்து விரும்புறமாவும் மட்டும் இருந்தா போதும். பயங்கரமா வந்து இது பண்ற. ஆனா என்னன்னா சினிமாவை இளையராஜா எந்த அளவுக்கு விரும்புறாரோ அதே லெவலுக்கு சினிமாவை அதை விட பயங்கரமா இருந்தா அதை மட்டும்தான் நீங்க அந்த படைப்பை ஆத்மார்த்தமா உண்மையானதா மக்களுக்கு விருப்பப்பட்டதா, அதாவது என்டர்டைன்மெண்டா கொடுக்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே தேராது அதுல. நல்ல வேளை அந்த படம் டிராப் ஜிவிஎம்லாம் ஆனது ரொம்ப எப்படி நல்லதா இருக்கும்னு போச்சு. நினைக்கிறீங்கண்ணே? அந்த படம் இல்ல, அந்த படம் டிராப் ஜிவிஎம்லாம் ஆயிடுச்சு. கொடுத்தா ஐயோ ஜிவிஎம்லாம் வேணாங்க. நான் சொல்றது இந்த சரி லிஸ்ட்ல சரி வேற ஓகே. யாரெல்லாம் தனுஷே வேணாம்னு சொல்லி பண்ணிடலாம் ப்ரோ. இல்ல அதுவும் கூட வேணாம். அதுவுமே வந்து அவர் பையப்பிக்கு அவர் அப்ப எடுக்கிற என் மாதிரி தலைவன் ஆயிரும். மிஷ்கின்ட்ட கொடுங்க, மதாவா இருக்கும். அத்தடி இல்ல அது அவரு நீங்க சொல்ல வேணாம், இது வேணாம் அது வேணாம்னு சொல்லலாமே தவிர பர்ஃபெக்டா இதுதான் வேணும்னு யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா ஜஸ்ட் கமல் மட்டும் டைரக்டரா இருக்கணும் அந்த படத்துக்கு. முழுக்க முழுக்க கதையை திரைக்கதை வசனம் டைரக்டரா கமல் இருந்தா எனக்கு வந்து ஒரு பயங்கர. அந்த படத்தை கமல் நடிக்க கூடாது, தனுஷே கூட நடிச்சிட்டு போகலாம், இல்லை வேற யாராவது ஒரு ஹீரோ நடிக்கலாம். ஆனா கமல் டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஏன்னா இப்போ இல்லை, இன்னைக்கு நேற்று இல்லை, கமலுக்கும் இளையராஜாக்குமான பழக்கங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள். அவருக்கு இளையராஜா வந்த புதுசு, அதுக்கு முன்னாடி கமல் வந்துட்டாரு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்ல இருந்தே ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல இருந்து அப்படி வளர்ந்து 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 வந்தவங்கிறப்ப ரெண்டாவது பர்சனலா இப்போ இளையராஜா கமல் சொன்னாருன்னா இளையராஜா எந்த படத்துக்கு மியூசிக் போடுவாரு. அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு, எப்படின்னா விஷுவலை மட்டுமே வச்சு மியூசிக் போடுற அந்த அளவுக்கு பழக்கம் இருக்கு. அது இளையராஜா ரொம்ப வெகு சில ஆர்டிஸ்ட் தான் பண்ணி தருவார். நீங்க வந்து யாருக்கு பண்ணி தருவான்னு உங்களுக்கே தெரியும். டெரநாத் ரவி, அது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த சின்ன மாப்பிள்ள படம் எடுத்தவங்க, அம்மா கிரியேஷன் சிவா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் இளையராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு இருக்கு. அது மாதிரி கமலுக்கு இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு திரைக்கலைஞரா கமலுக்கான அந்த நாலேஜ் வந்து இளையராஜா பத்தி நிறைய தெரியுங்கனால அந்த பையனுக்கு ஒரு டேரக்டர், கமலுங்கிற ஒரு டேரக்டரா எனக்கு வந்து அப்படி எடுத்தா நல்லா இருக்கும். வேற யார் எடுத்தாலும் ஆப்ஷன்ல பார்த்தா வேணா ரிஜெக்ட் பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் 2 பேர் செலக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். பாப்பா ஆனா நடக்காதுக்கு தானே நான் ஆசைப்படுறது பூராமே. எதுவுமே நடக்காததான் ஆசைப்படுவேன். தள்ளி அதனால தான் போயிருக்குன்னாங்க, அது டிராப் அது ஆன. போஸ்ட்போன் தான், டிராப்டு தான். ஆனா அதை விட்டுட்டு போய் கலாம்னு ஒண்ணு பண்றாரு. கலாம் பண்றது இல்ல சந்தோஷம், அதுவும் பண்ண டேரக்டர் மாட்டாருன்னு நினைச்சாதான் நினைக்கிறேன். ரொம்ப அதுவுமே எங்களுக்கு இல்ல, பயமா அதுவும் பண்ண இருக்கு. மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். டிராப் ஆயிருந்தா நினைக்கிறேன். ஆதி பிரகாஷ் ப்ரோ, புருஷெல்லாம் பார்த்துட்டு எப்படி ப்ரோ அதெல்லாம் பண்றாரு? பிரகாஷ் ப்ரோ அதான் கேக்குதா? ஒண்ணும் புரியல. கேக்குது கேக்குது சொல்லுங்க தலைவா. பிரதர். அந்த ஸ்டுடியோ பிளிக்ஸ் நீங்க போட்டிருந்தாரு, தனுஷும் டான் பிக்சர்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க 64 அப்படின்னு. அது என்ன நியூஸ், உண்மையா அது? டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் ஏற்கனவே ஒரு பேட்டிலே சொல்லிட்டாரு. போன படம் எதுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, பராசக்தி சமயத்துல தான் பேட்டி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரு. ஆமா இப்ப ரீசெண்டா அந்த ஸ்டுடியோ பிளிக்ஸ் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க, ஆனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஆனா நான் ஆதிக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல? இல்லைங்க, அவங்க இல்ல, அடுத்தடுத்த அதுக்கு அடுத்த படங்களுக்கு படம் லைன் அப், சொன்னாங்க. அடுத்தடுத்த படங்களுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பேச்சுவார்த்தை நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு என்ன தெரியுமா நான் சொன்னாங்க, அதையும் சொல்லிடுறேனே. என்ன சொன்னாங்கன்னா, ஜூலைல கதை சொல்ல போறாரு தனுஷ் ஏகேட்ட அப்படின்லாம் துபாய்க்கு சொன்னாங்க. உண்மையான்னு தெரியல. துபாய்க்கு துபாய்க்கு ஆமா ஆமா, போறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, ஆர்டிகல்ல போட்டு பார்த்தேன். ப்ரொடியூசரும் ஏகேட்டே விட்டுற போறாரு தனுஷ், நீங்க யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க. தெரியலங்க, அது இப்போதைக்கு நமக்கு என்னன்னா இப்போ AK-64ன்னு ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த படம்னு ஒன்று, அதில் கவனம் செலுத்தினாலே போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் தான் படம் ஆரம்பம், நவம்பர்லாம் இவர் கலந்துக்கிறாரு. லாங் ப்ராசஸ் என்ன இருக்கு. ஆனா அந்த ஒரு ரேசிங் இன்டர்வியூ இருக்குல்லன்னு, அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா 6 வருஷத்துக்கு கொஞ்சம் இருக்குன்னாரே, யோசிச்சு வச்சிருப்பாரா டேரக்டர்லாம் அடுத்தடுத்து இல்ல, அடுத்த 6 வருஷத்துக்கு 6 படங்கள் அவர் வந்து ஐடியா பண்ணியிருக்கிறாரு, அவ்வளவுதான். சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்றவங்க எல்லாத்தையும் ஒரு எப்படி கன்சிடர் பண்றாரு, அவ்வளவுதான். இப்போ தனுஷும் பாத்தீங்கன்னா டேரக்டரா பாத்தீங்கன்னா அவர் வந்து 3 மாசம் 6 மாசத்துக்கு ஷூட்டிங் முடிச்சிடுறாரு டேரக்டரா. அதனாலதான் அவரும் அந்த கன்சிடரேஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு. ஆனா அதுல வந்து வாய்ப்பு என்னன்னா, சங்கு சத்த பிளேட் உங்களை நிறைய கேட்கணும், ஆஃப் பண்ணிக்கிறேன், நீங்க பேச முடியுங்க. அதெல்லாம் எதுவும் கேட்கல ப்ரோ, சொல்லுங்க. கேட்கலையா உங்களுக்கு? லைட்டா தான் ப்ரோ கேக்குது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, பேசுறது ஒண்ணும் புரியாம இல்ல. ஓ ரைட். எனக்கு பின்னாடி சங்கு சத்தம் 9 மணி சங்கு கேட்கும். எனக்கு ரொம்ப சவுண்டா இருக்கு, உங்களுக்கு கேட்குதுன்னு நினைச்சிட்டேன் நானு. பரவாயில்ல. எனக்கு வந்து இவர் அஜித் வந்து படங்களோட இயக்குனரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்த சொல்றேன். அவர் இது வந்து தெரிஞ்சே சொல்லல, கெஸ் பண்ணி சொல்றேன், யூகத்தின் அடிப்படையில். அவர் வந்து எப்படிலாம் டைரக்டர் செலக்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஒரு 4-5 வகை வச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து அவங்க வந்து இந்த ஷார்ட் டைம்ல படம் பண்றவங்களா இருக்கணும். இப்ப அவர் தேர்ந்தெடுக்கிறது. 2வது தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆட்களா இருக்கக்கூடாது, நம்பர் 1 டாப் டயர் அப்படி இருக்க ஆட்களா இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மகிழ் திருமணியா இருக்கட்டும்,
இல்லை ஆதிக்கா இருக்கட்டும். ஆதிக்கெலாம் வந்து மார்க்காண்டிக்கு முன்னாடியே கமிட் பண்ணிட்டாரு. அவர் ஆதிக்கு வந்து டாப் டயர் 1ல இருக்கிற டேரக்டரும் கிடையாது. அடுத்தது வந்து இவர் யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் கொடுக்குறாரு. ஏற்கனவே வளர்ந்து டாப்ல இருக்கவங்களுக்கு நம்ம அதாவது நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்னா நமக்கு வந்து அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம், அதனால அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனாங்கன்னா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி. ஏற்கனவே தனுஷ் உச்சத்துல தான் இருக்கிறாரு. தனுஷ் வந்து வாய்ப்பு கேட்கிற இடத்துல எல்லாம் இல்லை. அவர் உச்சத்துல இருக்க தனுஷ் வந்து பயங்கரமான மார்க்கெட்ல இருக்காரு. நடிகரா சவுத் இந்தியா மட்டும் இல்லை, பாலிவுட் வரைக்கும் அவரோட பேர் இருக்கு. தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கு. அதனால அது மட்டுமே எனக்கு அந்த காம்பினேஷன் நடக்குமான ஒரு டவுட் இல்லை. ஏன்னா அஜித் தேர்ந்தெடுக்கிற இயக்குனர்லாம் பார்த்தாலே யாருமே வந்து எப்படி உச்சத்துல இருக்க ஆட்கள் கூட அவர் ஒர்க் பண்றதே கிடையாது. அவர் ரொம்ப ரேரா தான் அது மாதிரி ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க 90s பீரியட்லயே பாத்தீங்கன்னா பல பெரும்பாலும் புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினது அஜித் தான், நடிகர்கள் அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அது நிப்பாட்டாரு. ஆழ்வார் கிரீடம் ரெண்டும் சரியா போக, ஆழ்வார் அட்டர் ஃபிளாப், கிரீடம் ரொம்ப ரொம்ப சுமார் பாக்ஸ் ஆஃபீஸ் ரன்னிங்ல. அப்படிங்கிறப்ப அவர் அந்த நேரத்தில் முடிவு பண்ணிட்டு தான் புதுமுக இயக்குநர்களோட படம் பண்றதில்ல. அதுக்கப்புறமா ஒரு படம் பண்றது எப்படி பண்றாருன்னா 2 படம் எடுக்கிறவங்க, 3 படம் எடுக்கிறவங்க, இல்ல பிளாப் கொடுத்து கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இப்போ கௌதம் மேனே பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த நேரத்தில் கௌதம் மேனுக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுச்சு, அதனால என்ன இருந்தால் பண்ணாரு. அப்புறமேட்டு இந்த பில்லா பண்ணார். பில்லாவும் பாத்தீங்கன்னா 2 படம் பண்ணியிருந்தாரு அவர் விஷ்ணுவர்தன். அப்ப அந்த சமயத்தில் பில்லா பண்ணாரு. பில்லா பண்ண பழக்கத்துக்காக தான் ஆரம்பம் பண்ணாரு. இப்படி அதுவும் பில்லா 2 வந்து நடக்கலைங்கிறப்ப பில்லா 2 வந்து டிராப் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் இவர் வந்து தெலுங்கு படம் போயிட்டாரு விஷ்ணுவர்தன். அந்த படம் சரியா போகல. இப்படி யாரெல்லாம் கம்பேக் தேவைப்படுறாங்களோ ப்ரொடியூசர் தேர்ந்தெடுக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஸ்ரீதேவி கொடுத்த வாக்குக்காக போனி கபூர், நஷ்டத்துல போயிட்டு இருந்த ஏஎம் ரத்னத்துக்காக வந்து ஆரம்பம், என்ன இருந்தால் வேதாளம். இப்படி வந்து ப்ரொடியூசரையோ இயக்குநர்களையோ தேர்ந்தெடுக்கிற விதங்கிறது எப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், அதனால அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தா ஓகே. நமக்கு ஏற்கனவே நான் ஒரு டாப் டயர்ல இருக்க ஆளுக்கு நம்ம ஏன் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்மளால என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற ஆளுன்னு நினைக்கிறேன் நான். வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சுலாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படிதான் தேர்ந்தெடுக்கிற தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் அப்படிங்கிற அடிப்படையில். எப்பயாவது ரொம்ப ரேராக தான் நமக்கு வந்து இது மாதிரி அமையும். எப்படின்னா மைத்ரி மீ மேக்கர்ஸ் மாதிரி ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஆட்கள் ப்ரொடியூசராக அமையிறது மைத்ரி மீ மேக்கர்ஸ். அதனால அவங்க நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க கிரவுண்ட் லெவலுக்காக டேட்டா லாக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்கல்ல. இது மாதிரி அமையிறது ரொம்ப ரேரு. அப்படி வந்து இவர் எனக்கு அந்த நியூஸ் வந்தப்போ எனக்கு டவுட், இப்படி வாய்ப்பு நடக்குமா நடக்கும். ஆனால் நிறைய பேர் ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க. ப்ரொடியூசரே சொல்கிறாரு, தனுஷும் டைரக்ஷன்ல அஜித் சார் நாங்கள் வந்து நடிக்க வைக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடியூசர் சொல்றாரு. அந்த அதுக்கப்புறம் தான் அந்த செய்தியை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சேன். ரைட், ஓகே, ப்ரொடியூசரே சொல்றாரு, முயற்சி பண்றாரு. இப்பயும் முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு நமக்கு விசாரிக்க சைடு நியூஸ் எல்லாம் எப்படி சொல்றாங்க, இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலைங்க, கன்ஃபார்மான சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், வெயிட் பண்ணி பார்ப்போம். நாட்கள் இருக்குல்ல, நான் இன்னும் 64 ஃபர்ஸ்ட் இன்னும் நமக்கு இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் அதுவுமே நம்ம எதிர்பார்க்கறது ஆகஸ்ட் மாதம் தான் எதிர்பார்க்குறோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன் அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது. அதுக்கப்புறம் அக்டோபர்ல ஷூட்டிங் போகுது, நவம்பர்ல இவர் கலந்துக்கிறாரு, மார்ச்லேயே ஒரு போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஆனாலும் அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறமும் மற்றவங்க போர்ஷன்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா ஏப்ரல் வரைக்கும் ஷூட்டிங் போகும் போல இருக்கு. ரிலீஸ் டேட் அவங்க பிளான் பண்றது தீபாவளி தான். ஆனால் பலர் சொல்றது ஜூன் ஜூலையில ரிலீஸ் ஆயிருங்கிறாங்க. எனக்கு தெரியல, என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா AK-64 தீபாவளி ரிலீஸ் ஆகும், அவ்வளவுதான். தீபாவளி ரிலீஸ்னா அனிருத் வரதுக்கான மியூசிக்கு பாசிபிலிட்டி இருக்கு. தீபாவளி இல்லை, அதுக்கு முன்னாடியே ஏப்ரல் அந்த ஜூன் ஜூலை இதுக்குள்ளே முயற்சி பண்றாங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் வருவார். இவ்வளவுதான் அந்த படத்துல. இது தூத்துக்குடி, ராமேஸ்வரம், ஹைதராபாத், மும்பை, போலாண்டு, இதெல்லாம் வந்து லொகேஷன்ஸ் பிளான் இவங்க ஐடியா பண்ணிருக்காங்க. இதுதான் 64 ஃபர்ஸ்ட் நம்ம யோசிப்போம், அதுக்கப்புறம் 65, 66 அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். பிரகாசனா, அந்த நம்ம 8 தொட்டாக்களுக்கு அப்புறம் குருதி ஆட்டம் படத்தை எடுத்தார்ல டைரக்டர் ஸ்ரீ கணேஷ், அவர் கூட வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர் வந்து இந்த மகிழ் திருமேனிக்கு முன்னாடி வந்து அவர் தான் அந்த லைன்ல இருந்த கதை சொன்னார் அவரு. ஆனா கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பல இயக்குநர்கள்ட்ட அஜித் கதை கேட்டாரு. அவர் ஒருத்தர், அது முக்கியமா அதுல ரொம்ப கமிட்டாக இருந்தது அவர் தான். அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு. வெற்றிமாறன் எப்படி உங்களுக்கு அதை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, வெற்றிமாறன் எப்படி கன்ஃபார்ம் ஆகிறதா இருந்துச்சு அப்படின்னா, எல்ரட் குமார் தான் படம் தயாரிக்கிறதா இருந்துச்சு. 63, அதாவது குட் பை டக்லி எல்ரட் குமார் தயாரிக்கிறதா இருந்துச்சு. எல்ரட் குமார் ஏன் அந்த படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்னா, எல்ரட் குமாருக்கு வந்து PROவா இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களோட வீட்டுக்காரர் தான் எல்ரட் குமாருக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. அவங்க வந்து சுரேஷ் சந்திராவுக்கு ரொம்ப ஒரு நம்பகத்தன்மையான ஆளுங்கனால சுரேஷ் சந்திரா மூலமா பேசி அப்படியே கால் சீட்டை வாங்கிட்டாங்க. எல்லாம் பேசி ஃபைனலாக ஆகணும். படம் வந்து அந்த வெற்றிமாறன் வந்து இந்த படம் முடிக்கல, விடுதலை 2 முடிக்கல. அது இன்னும் கொஞ்ச நாள் பெண்டிங் இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த டிலே ஆச்சு. விடுதலை 2 முடிச்சுட்டு நான் வந்து வாடிவாசலுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணிடுறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாரு. ஆனா ஃபைனலைஸ் ஆகிற சமயத்தில் விடுதலை 2 இழுத்துக்கிட்டே போச்சு. ஏன்னா ஏற்கனவே முடிஞ்ச படத்தை இன்னும் முடிக்கலைங்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துல இருந்து அஜித் அங்கே விலகினாரு.
அந்த சமயத்துல தான் வந்து ஆதிக்கு உள்ள பூந்தது. ஏற்கனவே மார்க் ஆண்டனிக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தனால, நேர்கொண்ட பார்வை சமயத்தை சொல்லி வச்சதுனால உள்ள பூந்தது. அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த படம் இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் முடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த படத்துக்கு போகலாம். ஆனா ஓகே அந்த ப்ரோ. சமயத்துல வந்து 8 தோட்டாக்கள் ஸ்ரீ கணேசுங்கிறவர் கதை சொன்னது உண்மைதான். அது போக வந்து நல்ல பல இயக்குனர்கள் வந்து கதை சொன்னது உண்மைதான். எதுவுமே வந்து இதாகல. அதுக்காட்டி இந்த என்ன படம் அது குருதி ஆட்டம் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு செட் பேக் கொடுத்துருச்சு டோட்டலா. எப்படின்னா அஜித் நம்புறாரு, மத்த யாரும் நம்பல. ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு வரட்டும் அவரு. நீங்க வந்து இப்ப இவ்வளவு பெரிய அது வந்து படம்னா படம் ஃபிளாப் ஆறது பிரச்சனை இல்லை. அது படமாவே நிறைய குறைகள் இருக்கிறதா இருந்துச்சு. அதனால வந்து அப்படி இருந்தா நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து காம்பினேஷன் மட்டும் இல்ல, பிசினஸ்லயும் நிறைய பெரிய அடிபடும் அப்படின்னு சொன்னாலும் அவர் வெயிட்டிங் லிஸ்ட்லயே போயிட்டாரு. அவ்வளவுதான். ஆனா எப்படியும் அவர் கதை சொன்னது உண்மைதான். அப்படியே அடுத்த இன்னொரு லிஸ்ட்ல இருக்காருன்னா, ஒரு அஜித்துக்கு ஒரு 10 படம் 10 இயக்குநர்கள் லிஸ்ட்ல இருக்காருன்னா அவர் எப்போ அந்த 10 லிஸ்ட்ல இருக்கிறார் இன்னமும். அடுத்து எப்பயாவது ஒரு நல்ல இந்த படம் ஹிட் கொடுத்து அடுத்த ஒரு 2 படம் ஹிட் கொடுத்தாருன்னா திரும்ப அவர் நம்பிக்கையா சொல்லலாம். அஜித் நம்பிக்கையா ப்ரொடியூசரை சொல்லலாம். ஏன்னா அவர் அஜித் நம்புறாருன்னா மட்டும் பார்த்தாது, ப்ரொடியூசரும் சேர்ந்து நம்பணும்ல. இங்க பிசினஸ்ங்கிறது அதுதானே. ப்ரோ அப்ப நீல அதான் சொல்றேங்க, நமக்கு அதில் ரொம்ப லாங் ப்ராசஸ்ல இருக்கணும். ஒரு படம் அவங்க கூட கமிட்மெண்ட்டுக்கு எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்போ நடக்கும், எப்படி மெட்டீரியல்ஸ் ஆகும் என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு படம் இவங்க கூட படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டாங்க. அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க. இவங்களும் அதாவது 2 சைடும் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்போ பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னா இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா அஜித் சைடு முக்கியமான க்ளோஸ்ல உள்ள சோர்ஸ், அதாவது யார் நம்ப தகுந்த செய்திகள் சொல்ற ஆட்கள் பூரா பாருங்க, அந்த செய்தியெல்லாம் உண்மைன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த செய்தி பேசுனது உண்மைதான். 2 பேரும் பேசி வச்சிருக்காங்க. எப்போ படம் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இவரோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா இவருக்கு இந்த ரேஸ் கமிட்மெண்ட்ஸுக்கு அவருக்கு இப்போதைக்கு படம் பண்ண வாய்ப்பே கிடையாது. இவர் எப்போ முழுசா ரேஸ் ஆசைப்பட்ட, அதாவது ஒண்ணு தான், இவர் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும், மொதல் இடத்துல பிடிச்சி ஜெயிச்சிட்டாருன்னா இவர் ஒரு எப்பவுமே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவரை கணிச்சு வச்சிருக்கேன் எப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஒரு ஃபீல்டுக்கு எதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னா ஜெயிச்சிட்டாருன்னா அதுல மேல ஒரு ஆசை அப்படியே முழுசா போயிடும் இருக்கு. அந்த டாப்புக்கு போயிட்டாருன்னா விட்டுருவாரு அதோட. அதுக்கப்புறம் அந்த கவனம் போய் அடுத்ததுக்கு போயிடும். அது மாதிரி இப்ப இவர் ரேஸுக்கு போய் மொதல் எப்பயாவது பிடிச்சி அவர் ஆசைப்பட்ட ஜெயிச்சிட்டாருன்னா அப்படியே இந்த இவர் வெறும் ஓனரா மட்டும் இருந்துட்டு மற்ற டிரைவர் ஓட சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து அது போர் அடிச்சிருவாருக்கு. சினிமாவும் கொஞ்சம் மேலே வந்தானே அவருக்கு போர் அடிச்சிருச்சு. போர் அடிச்சிச்சு மீன்ஸ் எப்படின்னா, போதும் நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேல நம்ம வந்து நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த வந்துடும் அந்த மனநிலை. அதனால இவர் எதாவது ஒரு பெரிய ரேஸ்ல ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அதோட அந்த ஆசை விட்டு போயிடும். அந்த அருணாச்சலம் சுருட்டு சீன் மாதிரி தான் முழுக்க முழுக்க அவருக்கு உதாரணம். எல்லா ஃபீல்ட்லையும் அவர் பார்த்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு இதுலையும் போக போக அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்லையும் சரி, அப்புறம் வளர்ந்து வர பீரியட்லையும் சரி, வளரும்போது சினிமாவில் ஒரு பயங்கரமான வெறி இருந்தது. அந்த வெறி வந்து ஜெயிச்சுட்டா விட்டுரும். அது அது எல்லாத்துக்குமே உள்ளதான். அந்த அவருக்குன்னு மட்டும் இல்லை, யாருக்கா இருந்தாலும். அதுக்கு தான் சொல்றது, இலக்க இன்னும் பெருசாக்கிக்கிட்டே போகணும்னு. அப்பதான் நமக்கு அது மேல போர் அடிக்காது, அந்த இடத்து மேல போர் அடிக்காது. நம்ம என்னன்னா வெறியா இருப்போம், இன்னும் மெனக்கடுவோம், இன்னும் பயங்கரமா உழைப்போம். விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்கிறாரு ப்ரோ. சுகுமார் எப்போ அண்ணா ஸ்பீக்கர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் போனாருன்னு தெரியலையே. அவர் எப்போ இங்க இருந்து போனாருன்னே தெரியல. அப்படிதான் மாவீரர் நடுவில் போயிட்டாரு, சுகன் இருந்தார், சுகன் நடுவில் போயிட்டாரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. என்ன ஸ்பெஷல் ப்ரோ? சுகுமார் ப்ரோ, கூலி நான் சாங் இருக்கேன் எப்படி ப்ரோ. இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. பரணி ப்ரோ வெயிட்டிங். ஆமா, ஆல்ரெடி கேட்டது தானே? காலையிலே கேட்டீங்களா? ஆல்ரெடி கேட்டது, அந்த ஆல்ரெடி ப்ரோமோ நம்ம கேட்டதுங்கிற ஆல்ரெடி கேட்டது. இது வந்துட்டு அதே டோன்ல தான் இருக்கு. என்னன்னா, எனக்கு அனிருத் டான்ஸ் நல்லா தான் பண்றாரு. கொஞ்சம் பார்க்க இதுவா தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் தலைவர் நிறைய காட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவரை கம்மியா காட்டினது வந்துட்டு மேபி எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் ஓகே, ஒரு ஓவராலா வந்து ஒரு வைபா நல்லா தான் இருந்தது. எனக்கு அது பெரிய ஒரு நான் நெகட்டிவ் எல்லாம் சொல்லல, எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. பாட்டே படத்துல ஃபுல்லா வருமான்னு தெரியல ப்ரோ. நான் ரெடி மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுற போறாரு. ஒரு பரணி ப்ரோ தான் வர வர ட்விட்டரின் ப்ளூ சட்டை மாறுற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. இதுல வந்து நான் பரணி அது ப்ரோ சைடு தான். எனக்கு சாங் ஒரு 50-50 தான். மேபி வீடியோ சாங் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த சாங். அது ஆல்ரெடி வைரல் ப்ரோ, அந்த சாங்.
ஆமா ப்ரோ. இதுல டிஆர் அவரோட வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா இருந்திருக்கலாம்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதனால சொன்னேன். ப்ரோ படமா பாட்டு ஃபுல்லாவே வந்துகிட்டு இருக்குமே ப்ரோ. படமா எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். பவர் ஹவுஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ரும் ப்ரோ இந்த ஆல்பத்தில். அதான் ஹைலைட். ஹுக்கும் மாதிரி ஒரு பாட்டு இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னது குட் டே அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தேன். அது இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது ஆக்சுவலா வந்துட்டு எப்படி சொல்றது, நான் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. நல்லா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அதில் நல்லாவே நல்ல ஹியூமரு நல்ல ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்தது. ஒரு நல்ல மேக்கிங் வைஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நான் ஆக்சுவலாக வந்து ட்ரைலர் பார்த்துட்டு எனக்கு இவர் எப்படி இதெல்லாம் இந்த படம்லாம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இந்த படம் பார்த்தோன்னே வந்து அது படத்தில் நடிச்சிருக்க லீட் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு ஓகே நல்ல ஒரு ஒரு நல்ல டீசென்ட் குட் வாட்ச் படம் அது. அந்த இதுல சொல்லலாம். நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. யாராவது பேசுறாங்களா இல்லை எனக்கு அமைதியா இருக்கா? எனக்கு மட்டுமா? யாருமே பேச மாட்டாங்க. யாரும் பேசல ப்ரோ. ஏதோ சொல்லி முடிச்சேன், எதனா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். எனக்கு மட்டும் தான் கேட்கலையோ அப்படின்னு நினைச்சேன். நானே பயந்துட்டேன். ஏன்னா அது கட் ஆயிடுச்சோன்னு. சரி, எனக்கு அந்த ட்ரைலர் பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஓகே, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நானும் ட்ரைலர் பார்த்துட்டு அது ஆக்சுவலா வந்துட்டு எனக்குமே அந்த ஒரு ட்ரைலர் பார்த்தோன்னே என்னப்பா இது இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனா படமா பார்க்கும்போது எனக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவே எடுத்திருந்தாங்க ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. நான் அது படம் பார்த்தோன்னே வந்து அது ஒப்பீனியனே டோட்டலா மாறுச்சு. இருக்கு குறைகள் பத்தி பெருசா பேசல. ஆனா குறைகள் இருக்கு. பட் ஆனா வந்து நல்ல நல்ல சீன்ஸுமே இருக்கு படத்துல. கொஞ்சம் ஹியூமர்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க. கார்த்திக் நேத்தாவோட வாழ்க்கையை பேஸ் பண்ணிக்கிறாங்களே, அவருடைய ஒரு நாள் அந்த ஹீரோ கதாபாத்திரம் அவரை பேஸ் பண்ணி எப்படி யாரை பேஸ் பண்ணி இருக்கு அவருடைய கதாபாத்திரங்கிறது? அவர் வாழ்க்கையில நடந்ததை பேஸ் பண்ணி, அவரை பேஸ் பண்ணி இல்ல. அப்படிதான் போட்டிருந்தது. அவர் வாழ்க்கையில் நடந்ததை பேஸ் பண்ணினா எப்படின்னு கேக்குறேன். அது தெரியல ப்ரோ. எனக்குமே அவருக்கு நடந்ததை வந்து எடுத்திருக்காங்களா இல்ல வந்து அவர் வந்து யாருன்னா பார்த்து அப்சர்வ் பண்ணி அது வந்து சொல்லி எடுத்தாங்களா அப்படின்றது எனக்குமே புரியல. சினிமால இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா எங்களோடதுங்கன்றாங்க. இல்ல ஓரளவுக்கு கான்ட்ரவர்சியா இருந்துச்சுன்னா யாரையாச்சும் பார்த்து எடுத்தோம் அப்படின்றாங்க. இல்ல இது சிம்பிளான ஒரு பிளாட் தான். இது வந்துட்டு இதுல வந்து இது பண்றதுக்கோ அது பண்றதுக்கோ இல்ல. ஒரு நாள்ல ஒரு நைட்ல நடக்கிறது தான். ஆனா எப்பவுமே ஒரு நைட்டுன்னும் போது நம்ம மைண்ட்ல வந்து ஒரு த்ரில்லர் கான்செப்ட் நிறைய வந்து அந்த மாதிரி த்ரில்லர் படம்லாம் பார்த்துருப்போம். அது அப்படி பார்த்த படம் தான் மேக்ஸ், கைதி எல்லா படமும் வந்துட்டு மாநகரம் எல்லாமே ஒரு நைட்ல நடக்கிற படம் தான். ஆனா இது வந்து ஒரு நைட்ல இதுவுமே இது கிட்டத்தட்ட இந்த மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த இதற்காக ஆசைப்பட்ட பாலகுமாரா படம் வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி டோன்ல முடிச்சிருப்பாங்க. அது டோட்டலாவே காமெடி. ஆனா இது வந்து ஒரு சீரியஸ் நோட்ல அங்கங்க வந்து ஒரு ஹியூமரை ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு அந்த அளவுக்கு சொல்லிட்டேன். அப்படியே அந்த மைண்ட் செட்லாம் நீங்க போய் பார்த்துட்டு என்ன வந்து கேட்காதீங்க. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அது நான் கிளியரா சொல்லிக்கிறேன். நல்லா ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற மூமெண்ட்ஸும் இருக்கு படத்துல. பாட்டு இல்லை. இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். 2 மணி நேரம் படம். 2 மணி நேரம் வந்து பாட்டே இல்லாம படத்தை வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படத்துல பாட்டு கிடையாது. படத்துல ஹீரோயின் கிடையாது. படத்துல வந்துட்டு தேவையில்லாத ஒரு படத்துக்கு இந்த இது வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. டைரக்டா வந்து என்ன இதுவோ அதை மட்டும் சொல்லி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. சண்டை கிடையாது. விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு ப்ரோ. சுகுமாரண்ணா, நேற்று நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ஷார்ட் ஃபிலிம் 2 யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. நீங்க யூடியூப் சேனல் நேம்னா அது எந்த சேனல்ல ரிலீஸ் பண்ணுன்னு தெரியல. ஆனா என்கிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொழந்துருவீங்க. வேண்டாம் எதுக்கு
நான் எடுத்தேன் அது வந்து சார் டைட்டில் மட்டும் சொல்றேன். நான் 12 டைட்டில் வயசு சொல்லுங்க, மாதிரி ஏதோ நான் தேடி எடுத்துக்கிறோம். ஆனா நான் ஏதோ எனக்கு எல்லாருமே தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் கொஞ்சம் இதா பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் சரி சும்மா பார்க்கலாம்னு கேட்டேன். ப்ரோ ஒரு இல்லப்பா அது நான் வந்து இப்போ அதை பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு எடா என்னப்பா நம்ம இப்படி எடுத்திருக்கோமா அப்படின்னு தோணுது. ஆனா அந்த டைம்ல நல்லா இருந்தது. ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் பிலிம் வந்து சன் மியூசிக்ல ஒரு ஹாரர் கான்செப்ட் ஆக்சுவலா வந்தது. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு எடுத்தா அது சன் மியூசிக்ல வந்துட்டு போடுறோம் அப்படின்ட்டு. அது ஈவினிங் 8 மணிக்கு ஏதோ ஒரு இது வந்தது. பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷோ போயிட்டு இருந்தது. அதுல செலக்ட் பண்ணாங்க என் ஷார்ட் ஃபிலிமை. செலக்ட் பண்ணி அதுல ஸ்கிரீனிங்கும் பண்ணாங்க. எனக்கு வந்து அதுவே எனக்கே ஓகே, அதுவே ஹாப்பியா இருந்தது. பரவாயில்லப்பா நம்மளோட அது நான் எடுத்தது நான் ரிலீஸ் பண்ண செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் அது. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு வந்து அதனால ஸ்கிரிப்டா நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். நான் வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது படம் எடுக்கிறதுனா வந்துட்டு அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறத விட அதை வந்து எடிட்ல உட்காரும்போது இவ்வளோ கஷ்டம். ஷார்ட் ஃபிலிம்க்கே நான் சொல்றேன், எடிட்ல உட்கார்றது கஷ்டம், அது டப்பிங்ல சிங்க் டப்பிங் பண்றது ஆமா. கஷ்டம். டப்பிங்ல வந்துட்டு நாங்க அங்க என்னமோ பேசி வச்சிருக்கோம். அது வந்துட்டு அது எனக்கு வந்து அந்த ரா ஃபுட்டேஜ் அப்படியே அதே மாதிரி டப்பிங்ல பேச முடியல. அதே எக்ஸ்பிரஷனோட பேசுறது வந்துட்டு நான் கூட்டின்னு வந்தேன். அவனுங்க எல்லாம் பேசுறா, டேய் நீ தானே அவன் நடிச்ச பேசுறானா, அதுல வேற மாதிரி பேசியிருக்கான் டோன்ல. இதுல வந்து கேஷுவலா பேசுறான். டேய் அதுல நீ ரொம்ப ஃபீல் பண்ணி கோவத்துல பேசுறடா, டென்ஷன்ல பேசுறடான்ற. எனக்கும் அது அப்ப சரி நீ பேசு, நீ தானே அதுல நடிச்சிருக்க, நான் தான் டைரக்ட் பண்ண, சும்மா ஒரு ரோல் வந்துட்டு போவேன். நான் நடிச்சிருக்கேன், எனக்குமே வந்து அது பேச வரல. அது டப்பிங் ஸ்டுடியோல போயிட்டு அவரு அந்த ஸ்டுடியோல இருக்கிறவங்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இல்லப்பா அது மைக் வந்துட்டு நீங்க லைட்டா பேசினால நல்லா கேட்கும். நீங்க வந்துட்டு அது ஒரு இதுவெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது கொஞ்சம் புது அனுபவமா இருந்தது. எடுத்த ஷார்ட் ஃபிலிம், ரிலீஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, ரிலீஸ் பண்ணாத ஷார்ட் ஃபிலிம்லாம் பல இது இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோம், பாதி போவோம், பாதி எடிட் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு சில போர்ஷன் எடுக்கல அப்படின்னு, ஒரு சில இதுக்கு ஹீரோயின் கிடைக்கல, இந்த பொண்ணு அவைலபிலிட்டி கிடைக்கல, போயிடுச்சு பாதிலே அப்படின்லாம் இருக்கும். அப்படி இப்படின்னு இருந்தது. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு பண்ணதுதான். நல்லா ப்ரொஃபஷனலா ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். விஜய் சேதுபதி மாதிரியே வந்துட்டு ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒருத்தர் அவர் வச்சு ட்ரை பண்ணேன். அது விஜய் சேதுபதி போய்க்கிட்டேன். அவரோட அந்த இயர்லி லைஃப் ஸ்ட்ரகிள் வந்து எப்படி இருந்தாரு, அவர் வந்து அது ஃபீல்டுக்குள்ள வரும்போதுல என்னென்ன கஷ்டப்பட்டாரு, அதை வந்து ஒரு படமா எடுக்கலான்னு அவர்கிட்ட வந்து அந்த இரவி டைம்ல வந்துட்டு அவர் போய் மீட் பண்ண, டப்பிங் டைம்ல அவரையும் கார்த்திக் சுப்ராஜியும் இருக்கும்போது அவர் வந்து அவரோட இன்புட்லாம் கொடுத்தாரு. டே நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லடா என்னெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு அப்படின்னாரு. இல்லை ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் கேட்குறோம் நாங்கள் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அவரோட இன்புட்ஸ் கொடுத்து அதெல்லாம் வந்துட்டு அதை முடிக்கவே முடியல. ஏன்னா வந்து எங்களுக்குள்ளே வந்து பாதி எடுத்துட்டு வந்து எங்க போய் அவர்கிட்ட காட்டினா அவர் வந்து திட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே வந்து அதை பாதியிலே அப்படியே நிறுத்திட்டோம். ஆனா கேட்பாரு, அப்போ ஒரு 2 வருஷம் கேட்டாரு, என்னடா ஆச்சு ஏதோ எடுக்கிறீங்களே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அவரே மறந்துட்டாரு அதை பத்தி. ஓகேண்ணா, ஓகே. சரி, இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடுவோம். நம்ம வந்து என்ன நேற்று கேட்டிருந்தோம்னா, அந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான எப்படின்னா, ஒரு படம் நல்ல படம் தான், நம்ம நல்ல படத்தை அண்டர்ரேட்டட் ஃபிலிம் சொல்லுவோம். அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ல யாராவது பல பேர் பார்த்துருப்பாங்க அந்த படத்தை, அதனால நல்ல படம் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியாது, நான் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நல்லா தான் இருக்கும், இந்த படம் டிஃப்ரெண்டாக இருக்குமே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குமே அப்படின்னு நீ நினைக்கிற படங்கள் ஏதாவது படங்கள் சொல்லணும். இந்த படத்தை நானும் பார்த்துருக்கேன், ஆனால் வேற யாருக்கும் இந்த படம் இப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியுமா இல்லைன்னு தெரியல, நான் சொன்னா எல்லாம் ஷாக் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது படம் சொல்லணும். சும்மா இப்போ சொல்லணும், நல்ல படம் சொல்லணும். இந்த உப்புமா படம்னு சொல்லக்கூடாது. புல்லுக்கட்டு முத்தம்மா, அந்த முத்தம்மா, இந்த முத்தம்மா, அப்பா, அப்புறமேட்டு என்னது ராஜா அநாகரிகம், கண்ணுக்குட்டி. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, இரவு அப்புறமே பறவை, சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரிஜினலா நல்ல படம் சொல்லணும். அநாகரிகம், நீ சொல்ற கள்ளச்சாவி. யார் இந்த லிஸ்ட்டை சொன்னது? யார் இது? தமிழ் வந்தனா? தமிழ் வந்தன் சொன்னது யார் சொன்னது? இப்ப இந்த லிஸ்ட் எல்லாம் கள்ளச்சாவிலாம் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபிலிம் ப்ரோ. இல்லைங்க, இது யார் சொன்னது? தமிழ் வந்தனுங்களா யாரு? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. தமிழ்வேந்தன் தானே? இல்ல ப்ரோ, நான் இல்ல ப்ரோ. இல்ல அப்ப நீங்க தான். இப்ப விஷால் ப்ரோ சொல்லுவார் பாருங்க ஒரு படம் லிஸ்ட். இல்ல இல்ல விஷால் ப்ரோ இல்ல ஸ்டார்ட் இப்ப பண்ணுங்க. இப்ப அவரு தான். அப்ப கண்டிப்பா முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து எல்லாரும் வந்து கொரோனா வந்து பரவுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தும்மல் வந்து ஒருத்தர் தும்னா இன்னொருத்தர் வரும்பாங்க, அப்புறமேட்டு கொட்டாய் விட்டா ஒருத்தர் வரும்பாங்க. அது மாதிரி விஷால் ப்ரோ பக்கத்துல இருக்கனாலேயே உங்களுக்கு அப்படி மைண்ட்ல தோணுதா, இல்ல என்ன காரணம் சரி அப்படிங்கறத நீங்க விளக்கம் சொல்லி ஆகணும். சரி, சரி, நான் சுகுமார் ப்ரோ பார்த்தேன், அதை படம் நான் சொல்லாரு சொல்றேன். சொல்றாரு. நான் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் ஒரு படம் பார்த்தேன். ஆனா வந்துட்டு
அது நல்லாவே இருந்தது. அது ரிலீஸ் ஆச்சா இல்லையானே எனக்கு இது வரையும் டவுட்டா இருக்கு. அது அப்போதைக்கு போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து அது நீங்க சொல்ல போற படம் பேரு அண்டாவ காணா. எஸ், அந்த படம் தான். அது என்ன ரிலீஸ் படம்னா ஆகல ப்ரோ. என்ன படம்? அண்டாவ காணம். அண்டாவ அண்டாவ காணா காணல் அது அண்டாவ ரிலீஸ் காணா ஆகல, அக்கா இவங்க ரிலீஸ் நடிச்சிருப்பாங்க. ஆகல. ஸ்ரேயா ஸ்ரீயா ரெட்டியா ரெட்டி நடிச்சிருப்பாங்க. ஸ்ரேயா ரெட்டி நடிச்சது. ஸ்ரீயா ரெட்டி. நல்லா ஆமா, தான் ப்ரோ அதனால இருக்கும். வந்து அது ப்ரோ காமெடியா ரிலீஸ் இருக்கும். ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க ப்ரோ. இல்ல ரிலீஸ் அது ரிலீஸ் ஆகல ஆயிருச்சுன்னு ரிலீஸ் நினைக்கிறேன். ஆகல ப்ரோ. அது ஆகல. ஆகல ப்ரோ, என் ஃப்ரெண்டு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுல. ஆகல. ஏன்னா ஜீ தமிழ்ல நான் அந்த ஜீ படம் திரையில வந்துட்டு போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. நான் அன்னைக்கு ஆக்சுவலா வந்து வேற ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 11 மணிக்கு போட்டேனாங்க. ஞாபகம் இருக்கும். நான் நல்லா போய் உட்காந்து பார்த்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம பாதியிலே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட தான் இருந்தேன். ஆனா அவனுக்கு வந்து அது அது ஒரு இதுவே இல்லை. அது ஒரு ஜாலியான டைம் பாஸான ஒரு படம். அது ஒரு வில்லேஜ்ல ஒரு இது நடக்கிற மாதிரி, ஃபுல்லா வில்லேஜ்லயே இது பண்ற மாதிரி, அது நல்ல காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. படம் ஃபுல்லா பார்த்துட்டு என்ன, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா அந்த படம் வந்து நல்ல பேர் வாங்கும் போல. அது ஆல்ரெடி டிலே ஆகி தான் எங்களுக்கே ப்ரீமியர் போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டிலே ஆகி வந்த படம், சப்போர்ட் பண்ணுங்கன்னு நாங்க சொல்லிட்டு வந்தோம் டேரக்டர் கிட்ட, ப்ரொடியூசர் கிட்டலாம். கண்டிப்பா வந்து இது ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா தான் போகும் அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடலன்னா கூட அட்லீஸ்ட் ஓடிடியில் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் இருந்தேன் நான். ஆனா கடைசி வரையும் ரிலீஸ் ஆச்சானே எனக்கே டவுட்டா இருக்கு. வேற சுகுமார்ண்ணா யாரா இருக்கீங்களா? எனக்கு வந்து என்னன்னா அமரக்காவியம்னு ஒரு படம் வந்தது. அது இங்க எத்தனை நல்லா பேருக்கு இருக்கும். தெரியும்னு தெரியல. அதுல ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும் ப்ரோ. இல்ல அதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். பட் ஆனா அந்த படம் வந்து என்னன்னா பெருசா எல்லாரும் மத்தியிலும் வந்து ஆர்யாவின் என்னன்னா ஆர்யா தம்பி நடிச்சிருப்பாரு, சத்யானு. ப்ரோ கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி இருக்குமே ப்ரோ அது. இல்ல ப்ரோ, நான் என்ன நினைச்சேன்னா சரி இங்க நிறைய பேருக்கு அந்த படம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ரிலீஸ் ஆனதோ இல்ல பெருசா டாக் வராம போனதோ தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நல்ல படம், நான் பார்த்த வரைக்கும் நல்ல படம். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கறது. பட் படமும் நல்லா இருக்கும். படத்துல வந்த சாங்ஸுமே சூப்பரா இருக்கும். ஜிப்ரான் செம்மையா பண்ணிருப்பாப்ல. மேபி இது வரைக்கும் பார்க்காதவங்க இல்ல கேள்விப்படாதவங்க அந்த படம் டைம் இருந்தா பாருங்க. ஒரு இது பார்த்தேன். நான் படம் எடுத்த டேரக்டர் தான் அந்த படம் எடுத்திருப்பாப்ல. ஒரு இது பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பத்தி பேசும்போது டக்குன்னு இது டாபிக் டைவர்ட் பண்றேன்னு நினைக்க வேணாம். உடனே டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் மேல ஷேர் பண்ணியிருக்கேன். சுகன் ஒரு இதுவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தா. நான் அது ஜஸ்ட் வந்து அது ஷார்ட் ஃபிலிம்னு பார்த்தோன்னே ஒரு ஆவல் வந்துருச்சு. நான் டீசர் போய் அது போய் பார்த்தேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மலாம் எடுக்கும்போது வந்து என்னடா இப்படி இப்போ எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா நல்லா எடுக்கிறாங்க. நல்லா வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அளவுக்கு வந்து எடுக்கிற அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அவங்களோட எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்க. மேலே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. சுகன் ப்ரோ நல்லா இருக்கு. அவர் கால் த பெஸ்ட் சொல்லிருங்க. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி. இது வரைக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. தேங்க்யூ ஸோ மச். நான் கண்டிப்பா என்ன படம் சொன்னீங்க? அமரகாவியம் சொன்னீங்களா? ஆமாண்ணா. ஏன் அமரகாவியம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. அது மீம்ல ரொம்ப ஃபேமஸான படம். இந்த சைக்கோ குரூப்னு ஒன்று குரூப் இருக்குல்ல, எவர்ரா நோவுன்னு சொல்லிட்டு ஒரு மீம் போடுவாங்க. அதுலலாம் ரொம்ப ஃபேமஸான படம். இல்லைன்னா நீங்க நான் சொல்ற ஒரு டாபிக்கே என்னன்னா, நம்ம ஒரு படம் சொல்றோம், அந்த அப்படி ஒரு படம் இருக்கா இல்லை ஷாக்காகி அப்படி ஒரு நல்லா இருக்கா சரி யூடியூப்ல இருக்குமா அப்படின்னு தேடி போய் அந்த படம் பார்க்கணும். ஓகேங்களா? நான் அது மாதிரி படம் லிஸ்ட் கேட்கறேன். நீங்க எல்லாம் இப்படி ஒரு படம் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்கிறப்ப நீங்க அந்த மாதிரி படம் நான் கேட்கறேன். நான் பார்க்கறது ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க சொல்ற ஒரு படம் இப்படி ஒரு டைட்டிலா, இப்படி ஒரு படமா, நல்லா இருக்கா, ஓரளவுக்கு பார்க்கலாமா, அப்படி படம் நான் கேட்கறது. எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால சொன்னேன். சரிவா, நான் படம் சொல்றேன். அந்த படம் நான் சொல்லிட்டேன் தெரியல. சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் சுட்டு பிடிக்க உத்தரவுன்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ. ஓகே, இப்படி சொன்னீங்கன்னா நான் அந்த படம் மிஸ்கின், விக்ராந்த், சுசீந்திரன் எல்லாரும் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி த்ரில்லரா இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல ட்விஸ்ட். அந்த படமும் நான் வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து எனக்கும் தோணுச்சு. நல்ல பரபரப்பா லாஜிக்கே நமக்கு லாஜிக்கா இருக்கும், லாஜிக் கேள்வியா இருக்கும் ப்ரோ. ஆனா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாத்தையும் மறக்கடிச்சிரும். அந்த படம் நல்லா இருக்கும். ஃப்ரீயா இருந்தா பாருங்க. அமேசான் பிரைம். இன்னொரு படமும் நான் சொல்லிக்கிறேன் டைம் கொடுத்தீங்கன்னா. பிரகாஷ் ப்ரோ
சொல்லுங்க சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, கண்டிப்பா இந்த சொல்றேன். நல்ல படம் படமா சொன்னனால சொல்லுங்க. சொல்றேன். சவரக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேங்க. நிறைய பேர் பாத்தீங்களான்னு தெரியல. சவரக்கத்தி ஏங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது சவரக்கத்தி எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும்ண்ணே. தெரியும். நீங்க சும்மா இருங்க. அது அந்த படத்துல உள்ள மீம் டெம்ப்ளேட் ரொம்ப ஃபேமஸ். பண்ணி உங்களுக்கு ரிப்ளே அதான், மிஸ்கின் வந்து கார்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே கையை முடுக்கிக்கிட்டு ஒரு என்ன ரியாக்ஷன் கலர்ண்ணே, கொடுப்பாரு. என்ன வண்டிண்ணே, என்ன பிராண்டுன்னு ஒரு காமெடி இருக்கும் அதுல. அது சாங்கி அது நல்லா அது இருக்கும். அந்த டேரக்டர் மிஸ்கின் தான் சாங்கில பாடியிருப்பாரு. எனக்கு வந்து ராம், எனக்கு பொதுவாக ராம் படங்கள் பிடிக்காது. இது ராம் வந்து ஜஸ்ட் நடிகராக மட்டும் இந்த படம் தான். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு டவுட்ல தான் அந்த படத்தை பார்த்தேன். ஆக்சுவலாக மிஸ்கினோட இன்னொரு சைடை வந்து காமிச்ச படம் வந்து இந்த படம் தான். மிஸ்கினோட தம்பி தான் டேரக்டர், ஆதித்யா நினைக்கிறேன், அவர் தான் டேரக்டர்னு நினைக்கிறேன். மிஸ்கினோட இன்னொரு ஆமா சைடு டெவில்னு எடுத்தாருல. படம். ஆமா ஆமா ஆமா, டெவில அது டெவில் மோசமான படம், விஷால் அதை ப்ரோ விட்டுருங்க. அதெல்லாம் பாத்திருக்கீங்க? டெவில்லாம் டெவில் தான் அதெல்லாம் விஷால் பார்த்து பார்த்தது. விஷால் பார்த்தது டெவில் வந்து பார்த்தது வந்து அந்த பாட்டுக்காக பார்த்திருப்பாரு விஷால் ப்ரோ. அந்த அவர் படம் நினைச்சு பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா அப்படி நினைச்சுதான் பார்த்திருப்பாரு சீன், அதுக்காக வந்து இப்ப ஞாபகம் வச்சிருப்பாருன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனா இது மாதிரி படம் சவரகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப சொன்னா சுட்டு பிடிக்க உத்தரவுங்கிறது கண்டிப்பா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் பார்த்திருப்பாங்க. நல்ல படம் தான், ஓரளவுக்கு சினிமால இருக்க ஆட்களே நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த படம். அதனால இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா சொல்லலாம். நல்ல பதில். யார் சொன்னது இது சுட்டு பிடிக்க உத்தரவு? நான் தான் ப்ரோ, கமல். கமல் ப்ரோ. ஓகே ஓகே டன். அடுத்து வேற யாரா சொல்றீங்க? நான் சொல்லவாண்ணே? சொல்லிருங்க. நான் ஒண்ணு சொல்லவா? இல்ல விஷால் சொல்லி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அஜித் குமார் சொல்லுங்க, அப்புறம் ஸ்மார்ட் சார் முன்னாடி கை தூக்குனாரு, அந்த ஆர்டர்ல போங்க. விஷால், அஜித் குமார், ஸ்மார்ட் சார், அந்த ஆர்டர்ல போங்க. நான் வந்துட்டு தெரியல. ஏங்க இல்லங்க, இப்ப நான் சொன்னா நீங்க வந்துட்டு பாத்தன்றீங்களா? என்னது தெரிய சொல்லவே இல்லைங்க இன்னும். வந்துட்டு லீலைன்னு ஒரு படம், கொலைகாரன் டைரக்டர் வந்துட்டு அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் வந்தப்ப கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் சரியா பேசல. ஆனா அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கும். நல்லாவா இருக்கும் விஷால் ப்ரோ? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க அவர் சார்மிக்காக பாத்துருப்பாரு, விடுங்க. ஒரு பாட்டு நல்லா இருக்குங்க, ஒரு பாட்டு நல்லா இருக்கும். வேற ஒரு ஹீரோயின், அது வேற ஹீரோயின் அது. ஆனா ஒரு பாட்டு நல்லா இருக்கும். படம் கொடுமையா இருக்கும் ப்ரோ. சந்தானம் மட்டும் நல்லா இருப்பாரு அதுல. கோராமையான படம் ப்ரோ. இன்னொரு பாட்டுமே நல்லா இருக்கும் ப்ரோ. 3 பாட்டு நல்லா இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் இன்னொரு படம் இருக்கு, சரி இதை விட்டுருங்க. இன்னொரு படமும் மொக்கையா தான் இருக்கும், அது எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல நான் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு அந்த படம். யுகான்னு ஒரு படம் இருக்கு, தமிழ் படம். எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. நாசர் வந்துட்டு சயின்டிஸ்டா அப்படி வாங்கின அதுல வந்துட்டு நாசர் சயின்டிஸ்டா இருப்பாரு. ஒரு ஆஸ்ட்ராய்டுகள்ல பூமியை தாக்க போகுது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இலுமினாட்டி அப்படி அப்படின்ட்டு கான்செப்ட் எங்கேயோ தெரிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு படம் பேரு யுகா. இந்த 2 படம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு படம் அதுவும் நல்லா இருக்காது, அப்புச்சி கிராமம். அதுல ஒரு பாட்டு ரொம்ப அதுதான் விஷால் ப்ரோ நான் சொல்லலாம்னு வந்தேன். இது சொன்னீங்களா, இது நியாயம். அந்த அப்புச்சி கிராமம் வந்து அந்த பாட்டு பன்னியாரம்பத்துல வர மாதிரி ஒரு கார், அந்த கார்ல ஒரு ஆக்சுவலி அந்த ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருப்பாங்கன்றது மட்டும் தெரியும். அவங்கதான் லப்பர் பந்து சுவாசிகா. அண்ணா என்ன விளையாட்டு காட்டுற? என்ன சொல்றீங்க, நிஜமாவா? என்னன்னா சொல்ற? பேஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கலாய்க்காதீங்க. நீங்க சதுரங்க வெட்டை மாதிரி ஆயிட்டேன்னு சுகுமார் அண்ணன் தான் இப்படி பண்ணுவாரு. எனக்கு சொன்னா கேட்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அதுதான் உண்மை. ஆனா சத்தியமா ஹீரோயின் கிடையாது சுவாசிகா. சுவாசிகா வேற நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல வந்து சுவாசிகாவும் மெயின். ஆனா ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு, அவங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்கல்லங்க, அவங்க அழகா இருப்பாங்கல்ல, அவங்க இல்ல. அந்த படத்துல இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க சுவாசிகா. ஃப்ரண்ட்ல வருவாங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ அவங்க சுவாசிகா தான். இன்னும் அண்ணே வந்துட்டு இத மட்டும் லாஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். என்னன்னா இதுவும் இது ஆனா பாத்திருப்பீங்க நிறைய பேரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட், நிறைய வாட்டி நான் பாத்திருக்கேன். கேடி என்கிற கருப்புதுரை அப்படின்னு ஒரு படம். அது நல்லா இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப அபிஷேக் பச்சன் வந்து ரீமேக் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. ஆமா 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 வரப்போகுது. இன்னைக்கு தான் ப்ரோ ட்ரைலர் பார்த்தோம். G5ல 4ஆம் தேதி ரிலீஸ் ப்ரோ. அப்புறம் நான் ஒரு படம் சொல்றேன் ப்ரோ. அந்த படத்தையும் அபிஷேக் சர்மா சார் அபிஷேக் பச்சன் ரீமேக் பண்றாரு ஹிந்தில. ஆமா ப்ரோ, அவங்களே தான் டைரக்ட் பண்றாங்க. மதுமிதா. ட்ரெய்லர் வந்துருச்சு ப்ரோ. நான் ஒரு படம் சொல்றேன், சவாரின்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ. அது யாரும் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் சவாரி. அந்த படம் பாருங்க, த்ரில்லர். தலைவா வா, இதுல வா குவார்டர் கட்டிங்லாம் சேர்த்துப்பீங்களா அந்த இதுல? சேர்த்துக்கோங்க ஐயா. வா குவார்டர் கட்டிங் எல்லாத்துக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சவாரியோ பர்மாவோ சொல்றேன். பர்மான்னு ஒரு படம் இருக்கு, இல்லன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு படம் இருக்கு. இல்ல இதெல்லாம் இது மாதிரி
மிக மிக ப்ரோ அவசரம். நான் ஒரு படம் இல்லங்க சொல்லலாமா ஒரு ப்ரோ? படம் சொல்றீங்கன்னா அந்த படம் பெரும்பாலும் பிரகாஷ் ப்ரோ, ஆட்களுக்கு அப்படி ஒரு படம் கேள்விப்பட்டிருக்க கூடாது. இப்ப மிக மிக உதாரணமா வந்து அவசரம். ப்ரோ நான் ஒரு அட படம் சொல்லலாம் சொல்லலாமா? இருங்க, லைனா சொல்லலாம் இருங்க. ஏங்க அதான் சொல்லிட்டேனே, மிக நான் மிக மறந்துட்டேன். அவசரம். அது அவரு இப்படிதான், அவருக்கு மிக மிக அவசரம். பிரதர் சொல்லிருங்க, நீங்க அபிஷேக் பிரதர் அதான் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லிட்டேனே, நான் படம் மிக பேரை மிக சொல்றேன். நீங்க அவசரம். அடிச்சுக்கங்க. நான் யூடியூப் இது லிங்கோட என்னோட கதை படத்தை திரை விட்டுட்டேன். கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா யாராச்சும்? என்னங்க புரியல? பிரகாஷ் ப்ரோ, அவரு கதை திரைக்கதை வசனம் கதை இயக்கம் திரைக்கதை சொல்றாங்க ப்ரோ. ஏங்க ஏங்க அஞ்சான் கூட வர்றவங்க ரிலீஸ் எல்லாருமே ஏங்க பேசுறீங்க அஞ்சான் கூட ஓடிடி இடங்களை ரிலீஸ் டைரக்ட் ஆகி பண்ணா கூட இல்ல பரவாயில்லன்றலாம். அதான் அஞ்சான் கூட ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடி அந்த படம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அதனாலேயே தெரிஞ்சு விஜய்க்கு அஞ்சான் கூட போடல, ரிலீஸ் ஆனது விஜய்க்கு எல்லாத்துக்கும் போடல, அத்தனை வாட்டி தெரியும். போட்டு என்ன போங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப சவாரி பர்மா இப்ப என்ன சரபம் கூட சொல்லலாம். இப்ப சரபம் படம் நீங்க எத்தனை அன்னைக்கு கூட நான் சொன்னேன்ல, சத்தியமா 11 ஆமா. படத்தப்ப 11 படம் பார்த்தப்ப நான் சொன்னேன், இந்த ரிவ்யூ ப்ரோ சேர்த்து சொன்னேன். கலாப சரபம் ஒரு படம். காதலன் ஏன் யாருங்க இது இன்னைக்கு சும்மா எல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முடிவுல படத்தை பிடிச்சிட்டு இன்னைக்கு எல்லாம் எல்லாம் ஒரு வந்துட்டீங்க. முடிவுல தான் இருக்காங்க போல. ஏங்க நான் சொல்றேன் இருங்க 3 படம். சரி இருங்க, நான் உங்களுக்கு அஜித் குமார் சொல்லி முடிச்சப்போ நான் உங்களுக்கு கதை சொல்றேன், என்ன படம் சொல்லுங்க. அப்பதான் இப்ப இப்படி கேட்டாலும் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. ப்ரோ அஜித் குமார் ப்ரோ சொல்லுங்க. நான் ஒரே ஒரு நான் படம் எனக்கு சொல்லிக்கிறேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ஆட பாவம், அவரை சொல்ல விட மாட்டீங்க. சரி சொல்லுங்க, சீக்கிரம் அதிகம் முடிக்க மாட்டீங்க. யாராவது சொல்லுங்க சொல்லுங்க. அந்த படம் வந்து நிறைய திருமணியா, ஆனா அந்த படத்தை போய் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே சொல்லுங்க கட் ஆயிடுச்சு போல. ப்ரோ நான் ஒரு ப்ரோ. படம் இந்த சொல்றேன் சவாரி bro. படம் யாரும் அவரு பார்க்கலன்னா அவர் கண்டிப்பா பாருங்க. யாருன்னு தெரியல. ஏங்க இருங்க, ஓகே ப்ரோ. நான் இன்னைக்கு ரொம்ப சொல்லிடுறேன். ஓவரா பாவுதுண்ணா. இல்ல எனக்கு என்னையா எனக்குதே வரீங்களா? இல்ல பேசவே மாட்டாங்க. மத்த நாள்ல ஏதாவது டாபிக் கொடுத்துட்டு நான் பேசுறேன், நான் தான் சொல்லுவேன். ஆனா சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், நான் தான் சரி ப்ரோ. சொல்லுவேன். ப்ரோ நான் சொன்னது நான் கேட்டுச்சா சுட்ட இல்லையா? கதைன்னு ஒண்ணு பார்த்தேன். இல்ல ப்ரோ, உங்களது கட் ஆயிருச்சு. சுட்ட பள்ளி கதைன்னு நான் ஒரு பருவத்திலே ப்ரோ படம் அந்த படம். பார்த்தேன். அட இருங்க, அட இருங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி குபீராதான் போகுது. இல்ல நான் யூடியூப் லிங்க் கீழே கொடுத்திருக்கேன். அந்த படம் பயங்கர காமெடியா இருக்கும். எனக்கு நான் ஒரு சிரிப்பு வந்துச்சு. படம் அதையும் சொல்றேன், நான் குறிப்பா சொல்லிடுறேன். எப்போதும் தான் ராஜா. சுமார் ப்ரோ கொஞ்சம் சுமார் கண்ட்ரோல் நான் ப்ளீஸ், கண்ட்ரோல் ப்ளீஸ். அடுத்து மாவீரன் சொன்ன டைட்டில் மட்டும் திரும்ப இன்னொரு தடவை சொல்லுங்க. மாவீரன் என்னது? சுட்ட கதை. சுட்ட கதை சுட்ட கதை. ரைட், ஓகே. கீழே யூடியூப்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இல்ல ஏன்னா எல்லாரும் விசால் என்ன படம் சுட்ட படம்னு சொல்லுவாரு ஒரு படம், அவர் பாட்டு அங்க போயிருவாரு. அப்புறம் சிவா அப்பா சிவா இப்போ ஃப்ரீ ஆயிட்டாங்களா? சிவாவும் அசோக் செல்வன் நடிச்ச ஒரு படம் இருக்கும் ப்ரோ, 144. மான் 144 வேட்டை. 144 சூப்பர் படம். 144 நல்ல படம் தான், அது உண்மையாலே நல்ல படம். மான் வேட்டை. சுமார் ப்ரோ உங்களுக்கு இனிமேல் இந்த லிஸ்ட்ல கிடையாது, நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு டவுட். ப்ரோ அப்ப ஏன்னா மிக இல்ல லீலை படம் நல்லா இல்லன்றீங்க, 144 நல்லா இருக்குன்றீங்களா எல்லாரும்? ப்ரோ. அது மாதிரி காமெடி படம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். 144ல ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 40% படம் நல்லா இருக்கும். காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அது கிளைமேக்ஸ் சிலை வச்சு ஒரு காமெடி வரும்ல, அந்த காமெடி ஒர்க் ஆகும், நல்லா இருக்கும். அப்படியா? ஓகே. எனக்கு இன்னொரு சரி ரைட், லிஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட். இல்ல இந்த அஜித் மிக குமார் மிக முடிச்சிடலாம். அவசரம். பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ மிக நான் மிக அவசரம். எனக்கு கொஞ்சம் விடுங்க. இல்ல ஒரே நிமிஷம். சுமார் அஜித் ப்ரோ ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க. அஜித் குமார் சொல்லி முடிச்ச அப்புறம் தான் எதா இருந்தாலும். ப்ரோ என்ன வந்து கிரைம் ஃபிலிம் தான் ப்ரோ. 3மே அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா பகடி ஆட்டம், நம்ம ரஹ்மான் நடிச்சிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் தான் துருவங்கள் 16ல பயங்கரமா ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அதை நம்பி நான் பண்ணேன். போனதுக்கு எனக்கு ஓகே தான். அதுவுமே அவரு அதே மாதிரிதான் ஒரு படம் தான். ஒரு பையனை கடத்தி உயிரோட புதைச்சு வச்சிருவாங்க. அவனை தேடி கண்டுபிடிக்கிறதா கதை. ஆனா இல்ல அது கடைசியில மொக்க படம் அடுத்தது வந்துருங்க. சரி அடுத்தது சாம்பல்ல அடுத்த படம் செத்துரும். மூணாவது மொக்க படம் அடுத்த படம் வாங்க. மான் வேட்டை. மான் வேட்டை. அதுக்கப்புறம் குமார் ப்ரோ சுகுமாரன் சும்மா இருங்க. இருக்கேன். நீங்க அதுக்கப்புறம் இது நம்மள வந்து கூகுள் ரொம்ப பண்ணி பாருங்க, ஆவரேஜான படம் தான். கூகுள் பண்ணி பாருங்க. ஆஹா இதுக்கு அடுத்து மான் வேட்டை. இதுக்கு அடுத்து 2 படமே ஆகால வந்த படம். ஒண்ணு வந்து வரலட்சுமி நடிச்ச அந்த மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு படம் இருக்கும். அது யாரா பாத்துக்கீங்களான்னு தெரியல. அது அது ஒண்ணு. அது அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இந்த படம் மாருதி இல்ல நகர் இல்ல போலீஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஆவரேஜ் ரீமேக். தான் ப்ரோ. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ரீமேக். சரி அடுத்தது அஜித் ப்ரோ வாங்க. கொன்றால் இன்னொன்னு பாவம். சொல்லுங்க. கொன்றால் இன்னொன்னு சொல்லுங்க. பாவம். கொன்றால் பாவம். ரீமேக் கொன்றால் போவாங்க. அது அஜித் இல்லைங்க. ப்ரோ இன்னொன்னு சொல்லிடுங்க. அது இல்லைங்க. இன்னொன்னு வந்து ஷூட் த குருவின்னு ஒரு படம் ப்ரோ. அது 1.5 மணி நேரம் தான் படம். அது சூதகம் மாதிரி ஒரு டார்க் காமெடி கேங்ஸ்டர் காமெடி ஓகே படம். சூப்பர். அது வேணா ட்ரை சரி. பண்ணி, அது நல்லா இருக்கும். இல்ல 1.5 மணி நேரம் அமேசான் தான் அதேதான். படம். பிரைம்ல ஓகே நான் சொல்ற படம் இருக்கு, எப்போதும் தான் ராஜா. அமேசான் பிரைம்ல இருக்கு. சுகுமார் அண்ணா ப்ரோ மத்தவங்க பார்த்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட போறாங்க. அதெல்லாம் மொக்க படத்தை லிஸ்ட சொல்லாங்க. ப்ரோ மொக்க படம் பிரைம்ல படம் லிஸ்டே வாங்குறாங்கன்னா கிடையாது. சும்மாவா ப்ரோ? ஐயோ விட்டுருங்க, சொல்றேன் கேள்வி ப்ளீஸ். நம்ம ஸ்பேஸ் லிசனர்ஸ் வந்து கொடுமைப்படுத்தாதீங்க. அடுத்தது அண்ணா அஜித் குமார் அண்ணா சொன்னார்ல, அண்ணா 3வது படம் மட்டும் ஓரளவுக்கு தான். இருங்க, ரொம்ப நேரமா ஸ்மார்ட் ஸ்டோர் கை தூக்கிருக்காரு. அதனால அவர் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்தது வாங்க. ஃபர்ஸ்ட் அடுத்தது விஷால் ப்ரோ. ஸ்மார்ட் ஸ்டோர் சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஸ்டோர் சொல்லிருங்க. ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து 2008ல பிரகாஷ்ராஜ் நடிச்ச படம். அது வந்து டைரக்டர் பிரியதர்சன் இயக்கியிருப்பாரு. காஞ்சிவரம்னு ஒரு படம்.
அது வந்து நேஷனல் அவார்டு, சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு, அதுக்கப்புறம் சிறந்த திரைப்படத்துக்கான நேஷனல் அவார்டு இல்ல வின் பண்ண இல்லைங்க, படம். திரும்ப நீ கான்செப்டே தப்பு. கான்செப்டே எப்படின்னா, காஞ்சிபுரம் படம் எல்லாத்துக்கும் தெரியும், நேஷனல் அவார்டே வாங்கிருச்சுக்கீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நேஷனல் அவார்டு வாங்கினாலே அந்த படம் ஃபேமஸ். நான் சொல்றேன் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் கேட்டகரிக்குள்ள மட்டும் போல. ஓகே ஓகே, இன்னொரு நல்ல படம் படமா இருக்கு இருந்தாலும் சொல்றேன். யாருக்குமே தெரியாம இருக்கா, ஐயோ இப்படி ஒரு படமா, இப்படி ஒரு படம் இருக்கா, அப்படி கேட்கணும், சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இது நம்ம ராம் சார் எடுத்த மம்முட்டி நடிச்ச பேரன்பு. அந்த வந்து அந்த கதை வந்து ஒரு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஏங்க சரக்கு போட்டு வந்துட்டீங்களா? ஓகே ஓகே ப்ரோ பேரன்லாம் FDFS பார்த்தோம் ப்ரோ. ப்ரோ நான் ஒண்ணு இல்ல, சொல்றேன் ப்ரோ. ராம்னாலே தங்கமணிகளுக்கு அப்புறம் பேரன்பு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அண்ணா அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரியா படமே ஞாபகம் வரும். அண்ணா சரி, right, விஷால் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. விஷால் ப்ரோ நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. அட யார் சொல்லிருக்கீங்க, அது பேரை சொல்லுங்க. அதுதான் ப்ரோ நானும் சொல்ல வந்தேன். ப்ரோ தமிழ் நான் சொல்ல வந்தேன். ஏங்க தமிழ் வேந்தன் ஒரு நிமிஷங்க ஐயா. போத்தனூர் தபால் நிலையம்னு ஒரு படம், அதுதான் நான் அது சொல்ல ரொம்ப வந்தேன் ப்ரோ. யங் டீம் பண்ண படம். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆஹால இருக்கு, அது வேணா ட்ரை பண்ணுங்க. அந்த படம் நல்லா இருக்கும், ஆக்சுவலா நல்லா இருக்கும். அந்த படம் ட்ரை பண்ணுங்க. தமிழ் வேந்தன் ப்ரோ சாரி, இப்ப சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்ல வந்தது நான் சொல்லிக்கிறவா, சொல்லுங்க ப்ரோ. தமிழ் வேந்தன் சொல்றாங்கல்ல, ஏங்க இல்லங்க 2 எனக்கு years ஒண்ணும் முன்னாடி இவ்வளவு ஆர்வம் தாங்காதுங்க. நீங்க எல்லாம் நான் சொல்லிடுறேன் வராங்க. இல்ல வந்து இல்ல ப்ரோ வந்து ஏதாவது கான்செப்டுக்கு சம்பந்தப்பட்டதை சொன்னா பரவாயில்ல. லியோன்றாங்க, விக்ரம்ன்றாங்க. லியோவா? யாருங்க லியோன்லாம் சொன்னது? லியோ விக்ரமா? யார் அது? ப்ரோ நான் சொல்ற படம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சரி சொல்லுங்க கேப்போம். அடையப்பா, பள்ளி பருவத்திலேன்னு ஒரு படம், சிற்பியோட பையன் நடிச்சிருப்பாரு. சுமாரா இருக்கும், அதாவது ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கும். நல்ல வேலை, இன்னொருத்தர் சரி நான் இப்ப சொல்லிடவா? சொல்லுங்க விக்கி ப்ரோ. ப்ரோ இன்னொரு படம் இருக்கு ப்ரோ. ஒரு ஒரு நிமிஷம் ப்ரோ, நிமிஷம் இருங்க, அவங்கள சொல்ல விடுங்க. இருங்க ஐயா, விக்கி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல கடைசியில பிரியாணின்னு ஒரு படம் இருக்கு, சூப்பர் டார்க் படம், காமெடி படம். சூப்பர் படம். யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். ப்ரோ நான் அதான் கமெண்ட் போட்டிருக்கேன். நல்லா இருக்கும், ஆனா எல்லாருக்குமே தெரியுமே, ஆன்லைன்ல உள்ள எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப இந்த ஸ்பேஸ்ல உள்ள எல்லாருக்கும் அப்படி கடைசியில பிரியாணி ஒரு படம் தெரியுமே. சரி அப்ப இன்னும் 2 படம் சொல்றேன். அதுவும் அதாவது சிக்கு ராஜாவை இன்னொரு பாட்டு ஒண்ணு பாடுவானே, ஆனா இல்லங்க அவன் ஒரு வாண்டி பாடுவாங்க, சிக்கு என்னமோ ஒரு பாட்டு பாடுவாங்க. அது இல்ல செம்மையா இருக்கும், விருமாண்டி பாட்டு அப்படியே ரீமிக்ஸ் பண்ணி பாடுவாங்க. சிக்கு பாண்டி சிக்கு பாண்டின்னு பாடுவான். அது வரைக்கும் ஃபேமஸ் அந்த படம். நீங்க வந்து தெரியாத படத்துல லிஸ்ட் சேர்க்கறீங்களா அத? சரி நெக்ஸ்ட் 2 பேர் கை தூக்கிறீங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள், அது ரைட். நான் எல்லாரும் ஒரு முடிவுல தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் இந்த 6K-வா மாறின தருணம், 6K-ன்னு ஒருத்தர் அவரா மாறின தருணம். விசால் இருங்க, இந்த 2 பேர் கை தூக்கிருக்காங்க. யாரும் மந்திர பண்ணுங்க. ஏங்க தம்பிராமே சந்தான காமெடிக்கு அந்த படம் ஃபேமஸ், சும்மாவே இருக்க மாட்டீங்களாங்க. ஏங்க இப்படி செல்போனை ஒருத்தன் கண்டுபிடிச்ச காரணமே நின்ன இடத்துல அவன் எங்க வேணாலும் நின்று பேசிக்கலாம். அதே இடத்து உட்கார்ந்த இடத்துல பேசாம தூக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கருபழனி அப்ப கிண்டல் பண்றதுல இருந்து போன ஸ்பீக்கர்ல போட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. மீனாட்சி அதுல குனியறதுக்காக தாங்க அந்த படம் கார் வாங்க வந்தாங்க சொல்லி விக்கிறதுல அதெல்லாம் பேசி என்னென்னமோ நடந்த கதைங்க. அதெல்லாம் ஏங்க நீங்க வேற கமெண்ட்ஸ்ல பாருங்க நஞ்சுபுரம். இல்ல ஏங்க நஞ்சுபுரம்லாம் ஏங்க நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். என்ன படம்? ஊர்ல எனக்கு ஒரு பேரு பாட்டு அதுல அத போட்டவரே இந்த ராகவ் தான் அதுல நடிச்சவரு. சரி ஓகே 2 படம் என்னன்னா, ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஆப்வியஸ்லி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் படம் பேர், தமிழ் படம் தான். அசோக் செல்வன், பிரகாஷ் ராஜ்லாம் இருப்பாங்க. பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ண படம். கோவிட் அப்ப வந்துச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற கதை. ரொம்ப அதுதாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள். இல்ல அது வேற படம். ஏங்க ஐயோ இல்ல அப்ப நான் சம்டைம்ஸ் தான் சொல்ல வந்தேன், டைட்டில் மாத்தி சொல்லிட்டேன். அந்த படம் இன்னொன்னு வந்துட்டு எனக்கு பர்சனலா அந்த டைம்ல பிடிச்சது, எல்லாருக்கும் தெரியல எத்தனை பேர் பாத்தீங்கன்ட்டு, நக்குல் நடிச்ச நான் ராஜாவாக போகிறேன்னு ஒரு படம் இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்விஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இவங்க தானே பூர்ணாவா, யார் ஹீரோயின்? நல்லா இருக்கும் அந்த படம், நல்லா இருக்கும். கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா அந்த படத்துல ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்கும். அது ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா வந்து அடிக்காதீங்க, ஏன்னா இதெல்லாமே வெளியே தெரியாத படங்கள். பிரகாசன் புடிச்சிட்டேன் ஒரு படம் யூடியூப்ல. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு படம், பழைய படம் பாத்திருக்கேன், சூரிய வம்சமா, கமலஹாசன். அதுக்கப்புறம் கமலஹாசன், விஜயகாந்த்.
சொன்னதை கேளுங்க. இந்த படம் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. யூடியூப்ல சொல்லுங்க இருக்கு, போய் சொல்லுங்க. பார்க்கலாம். அது வந்து படம் டாபிக் இது டைட்டில் வந்து மனக்கணக்குன்னு ஒரு படம். அது எதுக்கு அந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்னு கடைசியில கிளைமேக்ஸ் முடியும் போது கரெக்டா புரிஞ்சிடும். மனக்கணக்கு இதெல்லாம் 80s கிட்ஸ்ட கேளுங்க. சுகுமார் அண்ணா ஆமா பாத்துருக்கீங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி யூடியூப்ல தற்செயலா ஓபன் பண்ணது. பிரகாசனுக்கு தெரிய வாய்ப்பு பிரகாஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். 90s கிட் தானே? அவர் 80s கிட்டுங்க. சரி ஓகே, நான் சொல்ல வந்த படம் யாருமே இல்ல சொல்லல. ஆனா இல்ல இதுல சொல்லிடுறேன். இல்ல வந்து ஒரு நிமிஷம் பாரு, நீ பாரு, நீ இதை முடிச்சிடும். மனக்கணக்கு படம் வந்து நான் ட்விட்டர்ல ஒரு தடவை போட்டிருப்பேன். இப்ப விஜயகாந்தும் கமலஹாசன் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் அது. அதுல வந்து சினிமாட்டோகிராஃபரா வந்து விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. படத்தோட அந்த டைரக்டரா படமா? வந்து கமலஹாசன் வருவாரு. விஜயகாந்த் வந்து ஒரு குழந்தைய வச்சிருப்பாரு. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற ஆக்சுவலி ஷார்ட் வாக்கி சொல்லிட்டே இருப்பாங்க. அது கமல் வந்து அப்ப சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவாரு. அந்த படம் தான் அது மனக்கணக்குங்கிற படம். நிறைய பேர் அந்த சீன் நல்லா இருக்கும். அதாவது படம் கொஞ்சம் சுமார் படம் தான், ஆகா ஓக படம்லாம் கிடையாது, ஒரு சுமார் படம் தான். ஒரு சினிமாட்டோகிராஃபர் அடிச்சுப்பா சினிமா சீக்வன்ஸ் நிறைய அதுல படத்துல வரும். அதனால ஓரளவுக்கு வாட்சபிள் படம். ஓகே, இவர் சொன்ன வரைக்கும் ஸ்மார்ட் சார் சொன்ன வரைக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கமலும் விஜய் சேர்ந்து நடிச்சிருக்காங்கிறது தெரியாது. அதனால இது நான் ஓகே இந்த பதில ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சுகன் வந்து நான் உங்களுக்காகவே நீங்க சொன்னதுக்காகவே ஒரு சூப்பர் கேள்வியை பிடிச்சிட்டேன், படத்தை பிடிச்சிட்டேன், பதில் பிடிச்சி சொல்லியே ஆவேன்னு மம்படியா வந்திருக்கிறாரு சுகன். அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்க நான் ஆர்வமா இருக்கேன். அமர காவியம்னு சொன்னாருன்னா அவருக்கு ஒரு காவியம் அவர் அமர்வாங்க. சுகன் ப்ரோ சொல்லுங்க. இல்ல சோக படமா நான் பாருங்க. சொல்றேன். பஞ்சராட்சரம்னு ஒரு படம் வந்துச்சு, அது யாருக்கும் எங்க தெரியாது. ஒருவேளை மொழின்னு சொல்லுவாரோ? இந்த படம் அவர் சொல்ற படம் இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். இல்ல பஞ்சராட்சரம்னு ஒரு படம் சொல்லலாமா? இன்ட்ரெஸ்டிங்கான படம் இல்ல தான். இல்ல ஓகே ஓகே, பஞ்சராட்சரம் போடுவோம். தெரியும் தான். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரியும், பெரும்பாலும் நாட்டுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி தான். பிரகாஷ் ப்ரோ, நான் சொன்ன படம் பாத்திருக்கீங்களா நீங்க? பள்ளி பருவத்துல. அட இருங்க, ஓவர்லேப் ஆகுதுங்க. இருங்க, அவர் சொன்னதை சொல்லு. சுகன் சொன்னது நிறைய பேர் கேட்கல படம். அட இருங்க சுகுமார் ப்ரோ, உங்களால பெருமை எனக்கு ஒரு குழப்பமே. இந்த வடிவேல் வந்து சுந்தரா டிராவல்ஸ்ல 2 பேர்த்த கூட்டு போய் ஒரு ரூம்ல அடப்பான். இங்கிட்டு திறந்து அவன் அங்கிட்டு வந்துருவான், அங்கிட்டு திறந்து இங்கிட்டு வந்துருவான். நான் 2 பிள்ளைகளை சமாளிக்க மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 குழந்தைங்க வளர்ந்துருச்சு, எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தேன். ரொம்ப கழிச்சு அந்த மொமெண்ட் இன்னைக்கு திரும்ப என்ன வைக்கிறேன். அது உங்களால ஒரு ஆள், அந்த 2 ஆள்ல ஒரு ஆள் நீங்க தான், கேரளாக்காரர் நீங்க தான். ரொம்ப டார்கெட் பண்ணிருக்கீங்க. இருங்க, சுகன் சொல்ல படத்தை பேரே சொல்லிடுவோம். படம் பேர் பஞ்சராட்சரம். அது வந்துச்சு ஒரு புக்கை வச்சு ஒரு கதை. பெரும்பாலும் ஆட்கள் பார்த்துருக்க வாய்ப்பு கம்மி, ஆனா ஓரளவுக்கு வாட்சபிளா தான் இருக்குன்னு வச்சுங்க. அதனால சுகன் சொல்றது ஓகே, இந்த பதில் ஏத்துக்கோ. இப்ப சுமார் ப்ரோ இப்ப ஜி5ல இருக்கும், அது பாருங்க டைம் இருந்தா. ப்ரோ ஜீரோல எல்லாரும் பாத்துட்டாங்க. ஜீரோ எல்லாரும் பாத்துட்டாங்க, பெரும்பாலும் பாத்துட்டாங்க. சரி சுகுமார், நீங்க சொல்லுங்க, என்ன படம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. காட்டுக்குள்ள நரின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அப்படியே காட்டுக்குள்ள போயிருங்க சொல்லிட்டேன். நீங்க ஏற்கனவே காட்டுக்குள்ள ஷூட்டிங் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல வழிபறி பண்ணாங்கன்னு சொன்னீங்க. நான் அடுத்த தடவை நீங்க ஷார்ட் பிலிம் பக்கத்துல போக விடாம பண்ணிடுவேன். அப்புறம் அந்த பசங்களுக்கு நானே சொல்லிடுவேன் நீங்க எங்க அடுத்த படம் எடுக்க போறீங்கன்னு. ப்ரோ அவர் படம் டைட்டில் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் சொல்ல வந்த படத்தை சொல்லிடுறேன். இந்த படம் எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் இதே ஸ்பேஸ் அப்புறம் ஏங்க சொல்றீங்க? எல்லாருக்கும் தெரியும்னா 4 வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனா யாருமே வந்துட்டு இதை பார்த்துட்டேன் சொல்லுங்க சொல்லல. அதனால மறுபடியும் நான் சொல்லுவேன். இந்த ஆக்காளி போன வருஷம் வந்த படம். அது வந்து ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தா புரியாது, 2 தடவை பார்த்தாதான் புரியும். தமிழ் படமா அது நீங்க சொல்றது? தமிழ் படம் தான். தமிழ் படம் தான் ஆக்காளி. ஓகே ஓகே, 2 வாட்டி பாருங்க, கண்டிப்பா புரியும், பிடிக்கும் 2வது வாட்டி பார்த்தா. அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அதுல, ஆனா நல்ல படம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த இவர் இருக்காருல, ஆசாதின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படமும் தானே இப்போ வந்த படம் ஆசாதி. அதுவும் யாரும் பார்க்கல, இல்ல பெருசா தெரியாது இல்ல. ஏங்க அது ஆசாதி மலையாள படங்க. ஏங்க சுகன் என்னாச்சு? பிரகாஷ் அண்ணா பக்ரித்னு ஒரு படம், இவருது விக்ராந்த் படம். விக்ராந்த் படம் ஆமா, எல்லாருக்கும் தெரியும். பாட்டு சூப்பரா இருக்கும். பாட்டு கலைஞர் டிவில ஒரு போர் அடிக்கிறப்பலாம் உட்காந்து யாரும் பாக்குறதுன்னு உட்காந்து பாக்குற படம். ஆமா, அப்புறம் வந்துட்டு தீபாவளி போனஸ்னே அவர் இன்னொரு படம் பண்ணாரு விக்ராந்த். ஆமா ஆமா, அந்த அது எப்படி இருக்கும்லாம் நான் சொல்லல, ஒரு படம் சொல்லிட்டு. அந்த குதிரைவால் ஒரு இல்ல நீங்க எப்படி வரீங்க அப்படின்னா ப்ரோ கர்க்கரன்னு அவர் இன்னொரு படம் பண்ணிருப்பாரு. கேக்குறவங்கள பழி வாங்குறதுக்கு சொல்லக்கூடாது. கேக்குறவங்க படத்தை தேடி போய் உட்காந்து பாக்குற மாதிரி ஆஹா நல்லா இருக்கு. இப்ப பரணி ஒரு படம் சொன்னார்ல ஆக்காளி, இந்த படம் இருக்குல்ல, இந்த ஆக்காளி வந்து ட்ரெண்ட் ஷூட்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் பார்த்தவங்களாம் இது வந்து படம் கண்டிப்பா புரியல, நல்லா இருக்கு ஆனா புரியல, நல்லமும் இருக்கு ஆனா புரியல அப்படின்னு சொன்னாங்க. 2வது தடவை 3வது தடவை பார்த்தா புரியும் அப்படின்னாங்க. எப்படியாச்சும் அதாவது நல்லாதான் இருக்கு ஆனா புரியலன்னு சொல்றதுக்குல இது மாதிரி வித்தியாசமா ஒரு கான்செப்ட். அதோட நல்லா இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க சொல்ற படம் எப்படின்னா படம் பார்க்கும் போதே உங்க மேல யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்களோ அவங்கள வந்து திட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க. படம் பார்க்க உங்களை திட்டக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்லுங்க. இல்ல ஆனா அந்த போத்தனூர் தபால் நிலையம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம், அது நல்ல படம். இல்ல அந்த சமயம் ஓடிடில வந்தபோது பெரும்பாலான நாட்கள் ஓடிடில பாக்குற ஆட்கள் அந்த படத்தை பாத்துட்டாங்க. அந்த படம் பார்ட் 2 வரும்னு சொல்லியிருந்தாங்க.
ஆமா சின்ன பட்ஜெட்ல வந்து செட்டிங்க்கு அந்த ட்விஸ்ட்டுக்கு எல்லாமே ஓகே தான். அது நல்ல படம் தான். நம்ம இந்த மாயோன் பாத்திருக்கீங்களா சிபிராஜ்? பார்த்தாச்சு. அந்த மாயோன் வந்து பெரும் வரலாறே இருக்கு. எப்படி வரலாறுனா, ஸ்பேஸ்ல அதிகமா ஓடிடில எப்போ வரும் ப்ரோ மாயோன் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு 1000 தடவை கேட்ட படம் அது. அதனாலேயே அந்த படத்தை மறக்க முடியாது. ஓகேஸான படம். சிபிராஜ் படத்துங்கள்ல ஒரு 4 படம் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த படம் 4 படத்துல வச்சுக்கலாம், 4வது இடத்த வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். பிரகாஷ் பள்ளி பருவத்திலே ப்ரோ இப்ப நான் சொல்றேன் பாருங்க bro. இந்த படம் யாருக்குமே தெரியாது. முத்தம்னு ஒரு படம் ப்ரோ, அருண் விஜய். இப்ப யாருக்கும் தெரியல. நீங்க அந்த படம் நல்லா இருக்குமான்னு சொன்னீங்களா? இல்ல நல்லா இருக்கும், த்ரில்லரா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ சொல்லிருங்க ப்ரோ. இந்த ஒரு படம் வந்து எனக்கு அந்த இது கிவ்அவேல பார்த்த படம் தான். ட்ராக்கருக்கு தெரியும், ஆடி தெரியுமான்னு தெரியல. பைரின்னு ஒரு படம், அது வேணா பாருங்க, நல்லா இருக்கும். போன வருஷம் இந்த அண்டர் ரேட்டட் பிலிம் கேட்டகரின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சா எல்லாரும் சொன்ன படம் அதுதான். அவார்டு புதுமுக இயக்குனர் அவார்டு வாங்கின படம் அதுதான். விகடன்ல வந்து ஜான் கெனடி அவர் பேரு. விகடன்ல வந்து புதுமுக இயக்குனர்கள்ல இதாகவும் உள்ளவும் வந்தவர். அப்பேற்பட்ட படத்தை வந்து நீங்க வந்து யாருக்கும் தெரியாத படம் லிஸ்ட்ல சேர்த்து விடுறீங்களேங்க. ஆடியன்ஸ் தெரியாது, தெரியுங்க. ஆன்லைன்ல உள்ள நிறைய பேருக்கு தெரியும். ஆன்லைன்ல உள்ள நிறைய பேர் அந்த படத்துக்கு ரிவ்யூவே போட்டாங்க. ஆனது ஆச்சு போனது போச்சு. நான் சொல்றேன், சொல்லுங்க. இல்ல சூப்பர் ப்ரோ சொல்லுங்க. வந்தா ராஜாவா தான் வருவேன். சொல்லுங்க. இல்ல மக்கள் தொடர்பாளன் ஒரு படம். சரி, அதுவும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்ததே தெரியல. தமிழ் மூவியா? நல்லா இருக்குமா அத சொல்லுங்கண்ணா. தமிழ் மூவி தான். அதே மாதிரி ராபின்ஹுட்னு ஒரு தமிழ் மூவி. ஹிந்தி தெலுங்கு வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாம். தமிழ்ல ராபின்ஹுட்னு ஒரு படம் வந்திருக்கு. இல்ல இங்க பாங்க, அவர் பேச்ச கேட்காதீங்க யாரும். உங்களுக்கு நீங்க காது கேட்கலன்னு நினைச்சீங்க, விட்டுருங்க. அடுத்து ஒருத்தர் வந்து நான் மட்டும் இதெல்லாம் பார்க்கணும். இல்ல சுமார் அன்னைக்கு ஒரு தடவை போன் பேசும்போது ஒன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா பரணி ப்ரோ ஏர்லியா படம் பார்க்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. அது பிடிக்கும். இந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் இப்பதான் சரி சொன்னாரு, ஆனா எதுவுமே சொல்லேன்னு சொல்லி போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன். அந்த ஒரு ஸ்டில்ல பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு இப்படி பண்றாரு. வின்ஸ்டார் விஜய் நடிக்கும் ராபின்ஹுட் அப்படின்னு அனுப்புவாரு. ஆமா பரணி ப்ரோ, ஆனா அந்த கமெண்ட்ல சொல்லிருக்காரு அந்த படம் நிறைய பேர் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் பார்க்கல, நல்லா இருக்கும்னாங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அந்த படம். அப்புறம் களவுன்னு ஒரு படம், களவு பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். களவு தான் ஒருத்தர் டிஎம் பண்ணிருக்காரு. தமிழ் ஒருத்தர் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே வந்து இன்னும் ஓடிடி வரல ப்ரோ. ஆமா நல்லா இருக்கு. நான் தியேட்டர்ல பார்க்க சொன்னாங்க, மிஸ் பண்ணிட்டேன். அது நல்லா இருக்குன்னாங்க அந்த படம். அப்புறம் களவும் விக்கின்னு ஒருத்தவர் தீனின்னு ஒரு படம் போட்டிருக்காரு. அதுவும் பாருங்க, அதுவும் நல்லா ஃபீல் குட் படம், நல்லா இருக்கும். என்ன படம்? தீனி. ஓகே. அசோக் செல்வன் படம். அசோக் செல்வன், நித்யா மேனன் இவங்க நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த படம் ரீத்து வருமா நடிச்சிருப்பாங்க. கொலக்கொலையா பிந்திரிக்காயா துரு அந்த படம் பாத்திருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கும். குழந்தைய வச்சு வருவாங்க. ஏங்க எல்லாரும் தெரியுங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐயோ ஏதோ ஒரு ஆர்டிகலை புடிச்சிட்டாப்ல. இருங்க விஷால் ப்ரோ அவர் லிஸ்ட ஃபுல்லா முடிக்கட்டும். இதுல வேற சொல்ற வரைக்கும் விட மாட்டாரு. அவர் போய் இப்ப நேரம் எடுத்திருப்பாரு அவரோட லிஸ்ட. அது ஃபுல்லா சொன்னப்பே நான் எழுதி வச்சிட்டேங்க. அதுல என்ன சொல்லிட்டு இருக்கேன், துரு. அப்புறம் எனக்கு அந்த இன்னொரு படம் எல்லாம் பாத்திருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன், சிக்கு புக்கு. அப்புறம் கொலையா பாத்திருக்கேன். ஐயோ ஆமா விஜய் டிவி களவு சொன்னீங்கல்ல, விஜய் டிவி கூட பாக்கலங்க அவரு. விஜய் கூட பாக்கல. விஜய் சூப்பர்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அதுல ப்ரோகிராம் போனீங்கன்னா ஒரு மாசத்துக்கான ப்ரோகிராம் ஓடும்ல. இந்த ப்ரோகிராம்லாம் ஓடும், அது அப்படியே ப்ளே பண்ணி கீழே பாத்துட்டு பாருங்க. என்ன படம் நோட் பண்ணு, இதெல்லாம் எவனும் பாத்துக்க மாட்டான். நோட் பண்ணு. சாட்டை அடுத்த சாட்டைன்னு ஒன்னு வந்துச்சு. ஏங்க அதெல்லாம் பிளாக் பஸ்டர்ங்க, டிவி பிளாக் பஸ்டர். சும்மா இருங்க, சாட்டை டிவி பிளாக் பஸ்டர். ஏங்க அடுத்த சும்மாவே இருக்க மாட்டாரு. ஹார்ட் அட்டாக் வந்துருங்க. அடுத்து வாங்க விஷால் ப்ரோ. நாடோடிகள் 2 விஷால் ப்ரோ சொல்லுங்கயா. களவு படம் சொன்னீங்கல்ல, அதோட பைலட் ஒன்னு யூடியூப்ல இருக்கும் பாருங்க. அதே டைரக்டர் அந்த படத்தை பைலட் எடுத்துப்பாரு, செம்மையா இருக்கும். அது நல்லா இருக்கும். அவர்தான் இந்த படம் எடுத்தாரு, அது ரிலீஸ் ஆகல. மோகன்தாஸ்னு ஒரு படம் எடுத்தாரு இவர் விஷ்ணு விஷால் வச்சு.
அது அந்த படம் அது களவு. ஸ்கிராப் பண்ணிட்டாங்களா? ஆமா, களவுல வெங்கட் பிரபு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஏங்க நான் எக்கோ இல்லைங்க. நான் சொல்லலாமா? செக். நீங்க தான் ப்ரோ. முகமது நௌஃபல் ப்ரோ இருந்து ஸ்பீக்கர்ல இருந்து எக்கோ அடிக்குது. ரொம்ப நேரமா தெரிஞ்ச படமா சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாமே பார்த்த படமா. முகமது ப்ரோ நான் தான் ப்ரோ. நீங்க தான் ப்ரோ எக்கோ அடிக்குது தலைவா. எக்கோ அடிக்குதா? தெரியலையே. நீங்க இல்ல மத்தவங்க பேசும்போது எக்கோ அடிக்கும். அவர் ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கனால. ஆனா அவர் சத்தமா பேசி ஆகணும். இப்போ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஸ்லோவா தான் கேக்குது. ஸ்லோவா கேக்குதா? கேக்குது ப்ரோ, நல்லா கேக்குது ப்ரோ. மைக் கிட்ட வச்சு பேசுங்க. இல்ல மைக் பக்கத்துல வச்சா பேசுறேன். கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ஓகே. இல்ல நான் வந்து ஒரு 3 படம் நான் வந்து ஆக்சுவலா பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சு மிஸ் பண்ண படம் அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடைசில பிரியாணின்னு ஒரு படம். அது வந்து நிறைய பேர் தியேட்டர்லயே வரலன்னு. அது நான் ஓடிடி பிரகாஷ் அண்ணா ரெண்டாவது படத்துக்கு நேரா போகல, டைரக்டா ரெண்டாவது படத்துக்கு போங்க நீங்க. ரெண்டாவது வந்து ராஜா ரங்குஸ்கி. டைரக்டா மூணாவது படம், டைரக்டா மூணாவது படம் போங்க. யோ கமல் என்ன கிளிப்பு ப்ரோ இது? பிரகாஷ் நான் சொல்றேன் இருங்க ப்ரோ. அவர் மூணாவதா பைரி சொல்றாரு. இருங்க நான் அவரை மியூட்ல போட்டேன். கசட தப்பற பாத்துருக்கீங்களா? அட கசட தப்பறலாம் பார்த்தாச்சு. இருங்க அவர் ராஜா ரங்கி நீங்க பாத்தீங்க ப்ரோ. அட இருங்க வரேன். அவர் சொன்னதுல மொத்தம் 3 சொன்னாரு. பைரி 3வது சொன்னாரு. 2வது சொன்ன படம் மாத்தி ஓரளவுக்கு ஓகே. ராஜா ரங்குஸ்கி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ல போகும். அது ரங்குஸ்கி கேரக்டரும் நல்லா இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு கம்மி. இப்ப நம்ம பார்த்திருந்தாலும் ஒரு பெரிய இந்த தனித்தனி வில்லா மாதிரி இருக்கும்ல, நீங்க இந்த பிளாக்னு ஒரு படம் வச்சு ஜீவா படம், அதுல வந்து அந்த மாதிரியான ஒரு 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 கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டில ஒரு கதையா இருக்கும். ராஜா ரங்குஸ்கி ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா இருக்கும். ஓரளவுக்கு ஓகே, நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஒரு சுமார் படம் தான். அது ரொம்ப ஆகா ஓகா ஐயோ அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் நிறைய பேர் பார்த்துருக்கல, ஓரளவுக்கு வாட்சபிள் படம், கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் தான். அவர் சொன்ன 3 லிஸ்ட்ல இது ஒண்ணு ஓகே. அடுத்தது ப்ரோ மெட்ரோல எல்லாத்தையும் தெரியுங்க. மெட்ரோல எல்லாத்துக்கும் ராஜா ரங்குஸ்கி நடிச்சிருப்பாரு. ஃப்ரம் தி டைரக்டர் பொறுமை. அண்ணா நான் ஒன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ. ராஜதந்திரம். அண்ணா இது என்னன்னா ராஜதந்திரம்லாம் பெரிய ஃபேமஸ் ப்ரோ. அந்த மெட்ரோ டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் ஆள்னு ஒரு படம், வித்தார்த் நடிச்ச படம். அந்த படம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. ஃபுல்லா கோட் சூட்ல தான் இருப்பாரு படம் ஃபுல்லா வித்தார்த். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அது. அந்த படம் பேர் ஆள். ஆமா ப்ரோ, நல்லா இருக்கும். ஆமா, அந்த படம் ஃபாரின்ல எடுத்திருப்பாங்களே. ஃபாரின்ல எல்லாம் இல்லங்க, மும்பை வருவாரு. ஃபாரின்லாம் கிடையாது, இங்க தான் லோக்கல். ஏதோ அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பாரு விதார்த்தா தானே. ஓடிட்டே தான் இருப்பாரு. அதேதான். அவரை வந்து ஒரு வேலை பண்ண சொல்லுவாங்க, கடைசில அவரே ஃபைண்ட் அவுட் பண்ணி கடைசில அப்புறம் விதார்த்த நடிச்ச படம் இன்னொன்னு இருக்கு ப்ரோ, கார்பன். குற்றம் கடிதல். விடாயின் கருணை மன்னெல்லாம் சொல்லாதீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். கார்பன் ப்ரோ, கார்பன். சபாஷ்னு ஒரு படம் ப்ரோ, பார்த்திபன் படம் சூப்பரா இருக்கும். நான் நானே 100 தடவை சொல்லிட்டேன் ப்ரோ. மைனான வித்தார்த் ஒன்னு நடிச்சிருப்பாரு ப்ரோ, சூப்பர் படம். ஏடிவில அடிச்சு துவச்ச படம் தான் சபாஷ். ரொம்ப அண்டர்ரேட்டட் தான். கரெக்ட். ஏங்க இல்லங்க, ஏங்க யார் கடுப்பாயிருவோம் பாத்துங்க. குற்றமே தண்டனை சொன்னீங்கன்னா கூட, யாரோ சொன்னாங்க குற்றமே இல்ல, குற்றமே தண்டனைன்னு ஒரு படம் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா குரங்கு பொம்மை ஃபேமஸ் ஆன அளவு கூட அது ஆகல. அதனால குற்றமே தண்டனை ஒரு நியாயமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திருப்பாங்க, ஆன்லைன்ல உள்ள நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் அதுலயாச்சும் ஒரு 50% தெரியாம இருக்கும். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஜானருங்கனால நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஒரு சின்னோண்டு ஓட்டக்குள்ள ஒரு விஷயத்த பாக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நல்ல கான்செப்ட். அதோட முடிவுங்கிறது ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும். எப்படின்னா சும்மா நான் திருந்திட்டேன், நான் நல்லவன், ஐயோ அப்படிலாம் இல்லாம எனக்கு படத்தோட முடிவு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த ஒட்டுமொத்தம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில சில விஷயங்கள் சேர்க்கறது, அதுல சில விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்லி குற்றமே தண்டனை சொன்னா கூட ஒரு லாஜிக்கா இருக்கும். நம்ம இன்னைக்கு பாக்குற கேட்கற லிசனர்ஸ்க்கும் அது ஒரு படம் பார்க்கலாம். ஆமா காக்கா முட்டை குற்றம் கடிதல் சொல்லலாமா நம்ம? அதுவும் அண்டர்ரேட்டடா இல்ல அது எப்படி? குற்றம் கடிதல் ஓகே சொல்லலாம், குற்றம் கடிதல் சொல்லலாம். குற்றமே தண்டனைனா எல்லாரும் பாக்குறவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமா, ரொம்ப சரியான த்ரில்லர் அது. ஆமா, அது கண்டிப்பா பார்க்கலாம், சூப்பர் படம். அப்புறம் நம்ம கதிர் நடிச்சிருப்பாரு ப்ரோ, கதிர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, கிருமி. அவரே சத்ருன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு, நான்மகான டைப் போலீஸா இருப்பாரு. அந்த படமும் பாருங்க, காப்பு வச்சு சத்ருன்னு டைட்டில் கடிக்கல போட்டிருப்பாரு, போலீஸ் காப்பு. அந்த படம் தான் ப்ரோ. அவரே சுலபமா நடிச்சிருப்பாரு ப்ரோ. இந்த ஹேங்கோவர் படம் இருக்குல்ல ப்ரோ, இல்ல அவங்க பண்ண அப்போ ஹேங்கோவர் படத்தை தமிழ்ல டப் பண்ணாங்களா மதுரைக்கார பசங்க கெட்ட வார்த்தையா பேசி. எங்க காலேஜ் பசங்க அந்த பசங்க வந்து குரங்கு மனசுன்னு ஒரு படம் எடுத்தாங்க, 1.5 மணி நேரம் படம். அது யூடியூப்லயே இருக்கு, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பார்த்தேன். அப்ப எனக்கு நல்லா சிரிப்பா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்க்கல.
இப்ப நிறைய பேருக்கு சிரிப்பா இருக்கலாம், மேபி கிரிஞ்சா கூட இருக்கலாம். ஆனா நல்லா காமெடி படம், ஒரு டைம் பார்க்கலாம். அந்த நீங்க கேட்டீங்கல்ல அந்த வாய்ஸ் எல்லாம் பேசின அந்த பசங்க இதுல நடிச்சிருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி உங்களுக்கு நாஸ்டாலஜிக்கா இருக்கலாம். அந்த படம் பார்த்தவங்களுக்கு, அந்த ஹேங் ஓவர் 2 தமிழ் டப்பிங் பார்த்தவங்களுக்கு. பிரகாஷ் ப்ரோ, அந்த ஓகே லாஸ்ட் இயர் இல்ல அப்துல் கலாம் இல்ல டைம் டிராவல் பண்ணி வர மாதிரி ஒரு படம் இருந்துச்சுல, அது ராக்கெட் பேர் என்ன? டிரைவரு. அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் பேர் ராக்கெட் டிரைவரு. சரி, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு படம் சொல்கிறேன். எப்படின்னா எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறலாம் தெரியல. நான் இதை சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா மணி 10 மணி ஆக போகுது. அதுக்கிட்ட இன்னைக்கு பரணியும் வெளியூர் போகிற காரணத்தினால இன்னைக்கு இந்த இதை முடிச்சுக்க. நாளைக்கு வேணால் இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது, அது நாளைக்கு வருவோம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எனக்கு 4-5 படம் லிஸ்ட் வச்சுருந்தேன், கதை சொல்லி சொல்லலான்னு. ஆனால் இப்போ அவசரமாக பரணி வெளியூர் கிளம்புறனாலையும் மணி 10 நெருங்கிட்டனாலையும் ஒரு படத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த டாபிக் நாளைக்கு கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக அந்த மற்ற படங்களையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் சொல்கிறேன், எனக்கு கதை சொல்கிறேன். அந்த கதை நீங்கள் என்ன படம்னா சொல்லி பாருங்க. 2011 வந்த படம். ஹீரோ வந்து ஒரு பொண்ணால் விரும்பாரு. அந்த பொண்ணு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும். அந்த பொண்ணுக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண டெய்லி ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஃபோன் அடிக்கும்போது அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் ஹீரோ தேடி வருவார். கடத்திட்டு போகிற இடத்துல ஒவ்வொரு பொண்ணாக அந்த இடத்துக்கு கடத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. எப்படி கடத்திட்டு போவாங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு ரொம்ப விருப்பப்படும். அந்த பையனுக்கு எல்லாமே செய்யும், ஹெல்ப்லாம் பண்ணும். திடீர்னு அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு காரை புக் பண்ணுவான். கார் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ஹீரோனை மட்டும் ஏற்றிட்டு அவன் விலகிடுவான். அந்த காரில் இருக்க ஒரு ஆள் இறங்கி வந்து அவனுக்கு காசை கொடுத்துருவான். இப்படி லவ்ங்கிற பேரில் பொண்ணை கடத்துறது, அப்புறமேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொண்ணாக கடத்துறது, ஒவ்வொரு காரணம். சும்மா போயிட்டு இருக்க பொண்ணை வாக்கிங் போட்டு கடத்திட்டு போகிறது, அது அப்புறம் லவ் மூலமாக போகிறது, இப்படியே நைட் ஆனால் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஹீரோ வந்து இப்படி ஒரு கடத்தல் சம்பவமே நடக்கலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் மட்டும் கடத்தல் சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி நிரூபிக்க முயற்சி பண்ணால் அது நடக்கவே நடக்காது. போலீஸ் காண்டையும் போக முடியாது, எங்கே போனாலும் நடக்கவே நடக்காது. இப்படி எப்படி அது ஒரு கடத்தல் சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம், நம்ம கண்முடியே பார்த்துருக்கோம். ஆனால் வந்து நிரூபிக்க முடியலேன்னு ஹீரோ போராடுவார். இதை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் அதை நம்புவார். அவங்களும் இந்த ஹீரோவும் சேர்ந்து இந்த பொண்ணுங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு கதை. நிறைய பொண்ணுங்கள் கடத்திருப்பாங்க எல்லா இடத்துலையும். அது எல்லாமே கோவா சைடு அப்படியே கூட்டிட்டு போவாங்க. நிறைய அது நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கோவா சைடு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அதை அந்த ஹியூமன் டிராஃபிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி மனிதர்களை கடத்துற அந்த கும்பல் தான் பொண்ணுங்களை கடத்துற கும்பலா இதுல இருக்கும். அந்த இவங்க எப்படி இந்த ஹீரோ வந்து அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைம் சிண்டிகேட்டை இவர் ஒருத்தர் வந்து எப்படி தடுத்தாரு, அந்த இன்னொரு போலீஸ்காரர் மூலமா உதவியோட எப்படி தடுத்தாரு அப்படிங்கிறதான் கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள். மற்ற எல்லாமே புதுமுகம் தான். ஆனா மேக்கிங்கும் அந்த ஸ்கிரீன் பிளேவும் அந்த எடுத்திருக்க கதைக்களமும் அந்த சமயத்துக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு. 2011 பார்த்த படம். நான் எப்படின்னா யதார்த்தமா ஒரு படம் வேற ஒரு படம் பார்க்க போய் அந்த படத்துக்கு மேல இந்த படம் போனேன். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு படம் வந்ததே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க தெரியல, ஆனா நல்ல படம். இந்த படம் என்ன படம்? மையரன் கை தூக்கிட்டாரு, என்ன படம்? கதை அரிமா நம்பி மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க சொல்றது சத்யா டாக்டர் எல்லா படமும் சேர்ந்து வர மாதிரி இருக்கு. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இல்ல எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எல்லாமே அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் யார் ஹீரோனே யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரே தெரியாது. இந்த படத்துல தெரிஞ்ச நடிகர் ஒரே நடிகர் சொல்றேன், சம்பத் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச நடிகர். இந்த படத்தை சம்பத்னு ஒருத்தர் வந்து உதவி பண்ற போலீஸா நடிச்சிருப்பாரு. அப்புறம் இன்னொரு ரோல்ல வந்து சுப்பு பஞ்சு, உங்களுக்கு தெரியுமில, உங்களுக்கு பஞ்சு அருணாச்சல் பையன், அந்த வெங்கட் பிரபு கேங்ல இருப்பார்ல, இந்த 2 பேர் தான் ஒட்டுமொத்த கேஸ்ட். மொத்தம் இந்த படத்துல 80 பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள். ஹீரோல இருந்து எல்லாமே புதுமுகம். ஆனா படம் நல்லா இருக்கும். ஃபைட் சீன்ஸ், மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு ராவான சீன்ஸ். அது கிட்டத்தட்ட ஏ படம் தான் இது, ஏ சர்டிஃபிகேட் படம் தான் இது. பயங்கரமான மேக்கிங். அந்த பொண்ணுங்களை கடத்த சீன், கோவால ஒரு லைட் ஹவுஸ் சீன்லாம் வச்சிருப்பாங்க. லைட் ஹவுஸ் சீன்லாம் வந்து நினைச்சு பார்க்க கூடாத அளவு தமிழ் சினிமால இப்படி ஒரு மேக்கிங். அதாவது ஹாலிவுட் படங்கள்ல நீங்க வந்து சில விஷயங்கள் பார்ப்பீங்க. வில்லன்கள் வந்து இந்த பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம ஹாலிவுட்ல பார்க்கலாம். இதை வந்து தமிழ்ல அந்த பீரியட்ல 2011 பீரியட்ல விஷுவலாவே காமிச்ச படம் இது. கரெக்ட். அப்பாடா, ஒருத்தர் சொல்லிட்டாரு. இந்த படம் பேரு ஆண்மை தவறேல். ஆண்மை தவறேல். விஷால் ப்ரோக்கு தெரியாம ஒரு சர்டிஃபிகேட் ஃபிலிமா? ஹீரோ ப்ரோ, அது ஹீரோ பேரு தேவா, ஹீரோயின் பேரு சுருதி. கலைஞர் டிவில ஓடும்ல இந்த படம்? ஆமா ஆமா, கலைஞர் டிவில சென்சார் பண்ணி ஓடும். கிட்டத்தட்ட படம் வந்து 2.5 மணி நேரம்னா படம் கலைஞர் டிவில வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் ஓடும் படம். ஆனா நீங்க வந்து யூடியூப்ல இருக்கும் இந்த படம், நீங்க பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் படம் தான், நல்லா இருக்கும் படம். அதாவது எப்படி அது நல்லா எடுத்திருக்காங்களே, இந்த படம் நல்லா தானே. கதையே அந்த கதையை வச்சு அதுக்கப்புறம் 4-5 படம் வந்துச்சு. இப்போ நீங்களே சொன்னீங்க, அரிமா நம்பில இருந்து டாக்டர்ல இருந்து ஏகப்பட்ட படங்கள் இதுல இருந்து வந்துருச்சு. ஆனா சீரியஸா அந்த ஜானரை சீரியஸா எடுத்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்த படம் தான் வந்து இந்த நான் சொன்ன ஆண்மை தவறேல். இது மாதிரி இன்னும் ஒரு 5-6 படங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா மணி 10 ஆயிடுச்சுனால
இன்னைக்கு வந்து இன்னும் 2 நிமிஷம் பேச முடிக்கலாம். மற்ற படங்கள் நாளைக்கோ இல்லை இன்னொரு நாள் இதே டாபிக் பேசும்போது சொல்லலாம். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்ப சொன்ன படத்தை புவன் சொல்லிட்டாரு. கலைஞர்ல பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆண்மை தவறல் கேள்விப்பட்டிருக்கேன், படம் பார்த்தது. ஓகே டன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபுல் படம் பார்த்தது இல்லை. டிவில ஓடுறப்பெல்லாம் பார்ப்பேன், ஆனா ஃபுல்லா பிரகாஷ் ப்ரோ ஒரே ஒரு கேள்வி ப்ரோ உங்ககிட்ட. சொல்லுங்க. பள்ளி பருவத்துல படம் பாத்தீங்களா? போஸ்ட் மட்டும் பாத்திருக்கேன் ப்ரோ. நீங்க வேணா ரொம்ப போர் அடிக்குது, டைம் ரொம்ப வேஸ்டா இருக்குன்னா அந்த படம் ட்ரை பண்ணி பாருங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். இல்ல வேஸ்ட் இல்ல, ஏன்னா வந்து பாய்ஸ் பாத்துட்டு இருக்கேன், ஆனா வேஸ்ட் இல்ல இப்போதைக்கு. இல்ல ப்ரோ, மேபி பிடிக்கலாம் ப்ரோ. அது நம்ம ஊர் சைடு இருக்கு, தஞ்சாவூர் பக்கம், அதனாலே நான் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். இல்ல அவருக்கு ஸ்கூல்ல எல்லாம் பிடிக்காதுங்க, விடுங்க. இல்ல இல்ல, இவரு அநாகரிகம் கள்ளச்சாவின்னு சொல்லும் போதே அவரை கட் பண்ணிட்டேன். இவர் இனிமேல் எந்த வந்தாருன்னா அது நான் சும்மா விசால் ப்ரோ சொன்னேன் ப்ரோ. நாட்டுக்கோழி ரைட். இல்ல இவராச்சு பரவாயில்ல, அந்த டாபிக் போனாரு. என்ன விசால வந்து சப்தகாண்டம்னு சொல்லி ரீசன்ட் ட்ரெண்ட்ல வரேன், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வரேன் சொல்லி இப்படி வந்திருப்பாரு. சப்தகாண்டம்ல நானே பார்த்தது இல்ல அண்ணா. என்னன்னா எனக்கு தெரியுங்க, ஏங்க யாரு என்ன சொல்றதுன்னு தெரியாத ராசா. லிஸ்ட்ல சொல்றீங்க. சரி ரைட் ஓகே. விஷால் ப்ரோ 10 படம் சொல்லுவாரு கணக்கு இல்லாம. ஓகே போலாமா? ஓகே, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு வரேன், பை. இல்ல ஆக்சுவலா இல்ல சொல்றேன், சீரியஸா சொல்றேன். சினிமா மட்டும் பேசிட்டு இருக்கப்ப வந்து ஒரு நடுவில் ஒரு மாசம் வந்து எனக்கே ரொம்ப போர் அடிச்சிச்சு. என்னடா இது, ஒரு யாரும் பேச மாட்டாங்களே, நம்மளே ஒருத்தரப்பட்டு எவ்வளோ 1 மணி நேரம் பேசுறது 2 மணி நேரம் பேசுறது மூச்சை போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு 3 நாளா பேய்க்கதை ஆரம்பிச்ச அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போச்சு, பேச ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் மேல ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட், இதுல நான் தான் பேசுவேன்னு சொல்லி வேலாயுதம் படத்துல வர கேங் மாதிரி இல்ல அது தனி. அப்புறமேட்டு வந்து இந்த இவரு சிங்கமுத்து கண்ணையன் காதல சொல்லுவாரு, நான் தான் சொல்லுவேன் சொல்லி தொலையாத்தப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா. நான் தான் சொல்லுவேன். நாளைக்கு டாபிக் இப்பவே சொல்லிட்டீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். இல்ல நாளைக்கு பண்ணுவோம். கொஞ்சம் ஹியூமரா உங்களுக்காக சொன்ன ப்ரோ. சுமார் ப்ரோ, கை தூக்கி இருக்கீங்களா? ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? கட் பண்ண போறோமா? சொல்லுங்க. ஒரே ஒரு படம் சொல்லுங்கண்ணா உங்க ஆசைக்கு. ஒரே ஒரு படம் நைட்ல பாக்கிறதுக்காக சொல்றேன், இரவு பறவை. ஏங்க அது போஸ்ட் விட்டு ஏமாத்துறாங்க, அது வெறும் வேஸ்ட். இல்ல 2 நாள் கழிச்சு வருது. நான் சொல்றது வந்து கொஞ்சம் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். சொல்லுங்க. படம் தானே சொல்லிருக்கேன். இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ நான் சொல்றதுனாலே நீங்க அப்படிதான் நினைச்சீங்க. நைட்ல பாக்க வேண்டிய படங்கிறீங்க, வித்தியாசமான படங்கிறீங்க. சரி சொல்லுங்க. தள்ளு வண்டி படம் பேரு. என்னது? தள்ளு வண்டி. ஏமா சிரிக்கிறீங்க? தள்ளு வண்டி நீங்க பார்த்தது இல்லையா? தள்ளு வண்டியா? சரி ரைட் ஓகே, இதோட பேச முடிச்சுக்குவோம். நாளைக்கு இன்னொரு யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க.